அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். மறுபடியுமாக உம்முடைய இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, தேவனாயிருந்து தம்மை தாழ்த்தி தம்மை வெறுமையாக்கி மனுக்குலங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வேண்டும் என்பதற்காக, பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுவிப்பதற்காக அடிமையின் ரூபமாகிய மனுஷருடைய ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே மனுஷனாக தோன்றி மனுஷனாக காணப்பட்டு எந்த ஒரு மனுஷனாலும் சகிக்கக்கூடாத கொடூரமான பாடுகளை சிலுவையிலே அவமானம் நிந்தைகளை ஏற்று தொங்கி எங்களுக்காக இரத்தம் முழுவதையும் சிந்தி ஜீவனையே கொடுத்த மகா நல்ல தேவனே, உம்மை போல இந்த உலகத்தில் எங்களை நேசிக்கிற உலகிலே வேறு தேவன் இல்லை பரமிதாய். உம்மை போல எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாடுபடக்கூடிய, தன்னையே கொடுத்து பாடுபடக்கூடிய தேவன் இந்த உலகத்திலே இல்லை பரமிதாய். பரமிதாவே, இங்கு காணப்படக்கூடிய ஒவ்வொருவரும் உம்முடைய வருகையினுடைய நோக்கத்தை, நீர் இந்த உலகத்தில் எதற்காக வந்து பிறந்தீர் என்பதனுடைய நோக்கத்தை சரியாய் அறிந்து உணர்ந்து கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிரோம் பரமிதாய். அநேகர் தங்களை ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள், நானும் கிறிஸ்தவன் என்று. கிறிஸ்துவை உடையவன் மட்டுமே கிறிஸ்தவன் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கிருபை செய்தலும் பரமிதாய். பாவத்தோடு காணப்படக்கூடிய எந்த ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய நபரும் அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் பாவி, அவன் பிசாசை உடையவன், அவன் சாத்தானுக்கு அடிமை என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிடம் பரமிதாய். எப்பொழுது ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறானோ அப்பொழுது மாத்திரம்தான் அந்த மனுஷனை குறித்த தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிடம் பரமிதாய். பாவத்திலே காணப்படுகிற வரையிலும் தேவன் அந்த மனுஷனுக்காக இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கம் நிறைவேறப்படவில்லை. தேவனுடைய இரத்தத்தை அந்த மனுஷன் வீணாக்குகிறான் என்பதை புரிந்து உணர்ந்து இன்றைய தினத்திலே இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி உமக்கு பிரியமாய் ஜீவிப்பேன் என்றுதான் புதிய ஒரு உடன்படிக்கை எடுக்கத்தக்கவாறு, புதிய ஒரு பொருத்தனை, ஒரு புதிய ஒரு பிரதிஷ்டை, புதிதாக தன்னை உமக்கென்று ஒப்பு கொடுக்கத்தக்கவாறு நீர் ஒவ்வொருவருக்குள்ளும் பரமிதாவே கடின இருதயமுள்ள, தங்களுக்குள்ளே பல நியாயங்களை கொண்டிருக்கக்கூடியதான் அந்த இருதயங்களுக்குள்ளே நீர் கிரியை செய்து ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு புது ஜீவிகளாக மாற தங்களை ஒப்பு கொடுக்க நீர் இந்த நாளிலே கிரியை செய்யும்படியாய் கெஞ்சிரோம் பரந்தாய். உடைய ஜனங்களுக்கு உடைய சுவிசேஷ வார்த்தையை பிரசங்கிக்க எந்த விதமான தகுதியும் நிலையும் மற்றதான ஏழை அடியானோடு கூட இருந்தாலும் பரந்தாய். பரிசுத்த ஆவினாலே நிறைத்து தெய்வீக ஞானம் அறிவு புத்தியை தந்து பரமிதாவை வாக்கின் ஆவினாலே நிறைத்து உடைய ஜனங்கள் உணர்வடைகிற விதத்திலே நீர் பேசி கிரியை செய்யும்படி கெஞ்சிரும். ரட்சிக்கப்படாதோர் ரட்சிக்கப்பட, பின்மாற்றக்காரர்கள் உயிர்ப்பிக்கப்பட, ரட்சிக்கப்பட்டவர்களும் அந்த அனுபவத்தில் நிலைநிற்க சுவிசேஷ வார்த்தையை நீர் பிரசங்கித்து கிரியை செய்யும்படி கெஞ்சிரும். குற்றங்கள் குறைகளை மன்னித்தல் யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். தேவதூதன் யோசேப்புக்கு தோன்றி பிறக்கக்கூடியதான அந்த குழந்தைக்கு வேறு பெயரை இட்டுவிடக்கூடாது, வேறு பெயர் சூட்டி அழைத்து விடக்கூடாது, இயேசு என்றதான அந்த பெயரை தான் நீ கொடுக்கணும் என்று சொல்லுகிறார். ஏன் இயேசு என்ற பெயர்? அந்த பெயருக்கு அர்த்தம் என்னவாம்? பாவங்களை நீக்கி இரட்சிக்கிறவர். வேற எந்த ஒரு மனுஷனாலும் பாவங்களை நீக்கி இரட்சிக்க முடியாது. அதே அந்த இயேசு என்ற பெயருக்கு யோசுவா என்றும் அழைப்பார்கள் எபிரேய மொழியிலே. அதற்கு அர்த்தம் கர்த்தர் என்ற ரட்சிப்பு அல்லது யெகோவா ரட்சிப்பார் என்ற அர்த்தம். இயேசு யோசுவா இரண்டுமே ஒரே அர்த்தமுள்ள ஒரே பெயர். ஏன் அந்த பெயர்?
அந்த பெயரை உடையதான தேவகுமாரன் அல்லது மனுஷகுமாரன் அவர் ஒருவரால் மட்டுமே மனுஷனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அந்த மனுஷனை சகல பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்க முடியும். உலகத்தில் ஏராளமான மதங்கள் இருக்கிறது. குறிப்பாக அந்த மதத்தை எதற்காக பின்பற்றுவார்கள்? தனிப்பட்ட விதத்திலே தங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறதற்காக பின்பற்றுவார்கள், அல்லது அந்த மதத்திலே தாங்கள் பிறந்து வளர்ந்ததினாலே அந்த மதத்தை பின்பற்றுவார்கள். ஆனால் அநேக மதத்தினர், வெவ்வேறு மதத்தினர் கிறிஸ்தவத்திற்குள் எதற்காக வருகிறார்கள் அல்லது எப்பொழுது வருவார்கள் என்றால், எப்பொழுது அவர்களுக்குள்ளே பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறதோ அப்பொழுது இதுதான் மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொண்டு வருவார்கள். மற்ற மதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. மற்ற மதத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்குள் வந்ததான ஜனங்களை நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை சொல்லுங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நான் இன்ன அடிமைத்தனத்திற்குள்ளே இருந்தேன், இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டேன், அவர் இந்த பாவ அடிமைத்தனத்தில் அல்லது பல்வேறு விதமான சிற்றின்ப அடிமைத்தனத்தில் இருந்து என்னை விடுவித்தார் என்று சொல்வார்கள். அதன் மூலமே நான் அறிந்து கொண்டேன் அவர்தான் மெய்யான தேவன் என்று. இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அவர்தான் மெய்யான தேவன்? வேறு எந்த மதத்தினராலும் அல்லது வேறு எந்த தெய்வத்தாலுமே விடுவிக்க முடியாத ஒரு காரியத்தை மனுஷனுக்குள் கிரியை செய்து விடுவிக்கக்கூடிய தேவன் அந்த தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஏராளமான சாட்சிகள் இருக்கு. குடிகாரர்கள் அந்த குடியிலேருந்து அப்படியே மாறுறாங்க. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆனதான ஜனங்கள் அப்படியே ஒரு விடுதலை. மனுஷிகளை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அவர் என்ன செய்கிறார்? முற்றிலும் ஒரு புது மனுஷனாகவே மாற்றுகிறார். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை அவர் ஒவ்வொருக்கும் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். இப்போ உங்களை நீங்கள் பாருங்கள், நான் நிறைய காரியம் சொல்லிட்டேன். குடி, சிகரெட், நீங்கள் இந்த கேட்டகரியில் இருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்குள்ள சின்ன சின்ன இச்சைக்குரிய காரியங்கள் இருக்கு. அதை நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த நாளில் விடணும். அந்த பணத்தை சேர்த்து துணி எடுக்கிறாங்க, இனி அடுத்த சீரியல் சாதனங்களை வாங்குவாங்க, அடுத்தது பலகாரம் சுடக்கூடிய காரியங்களை பண்ணுவாங்க. அப்போ இப்போவுமே அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த உலக பிரகாரமான மாம்சீக பிரகாரமான சரீர பிரகாரமான தங்களை அலங்கரிக்கிறதுக்கு, தங்களுடைய வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு, தங்கள் ருசிகரமான பலகாரங்கள் சாப்பிட்றதுக்கு தங்களை என்ன செய்கிறாங்க? அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகைக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். கிறிஸ்து பிறப்புங்கிற பண்டிகையை, அதாவது உலகத்திலேயே எந்த பண்டிகைக்கு மக்கள் அதிகமாக செலவிடுறாங்கன்னா கிறிஸ்து பிறப்பு பண்டிகைக்கு தான் மக்கள் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. உலகத்தில் எடுக்கப்பட்டதான ஒரு கணக்கெடுப்பில் அந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடுறதுக்கு தான். மற்றபடி வேறு பல்வேறு மதங்கள் இருக்குது. அந்த மதத்தில் அவங்க இடங்கள் காட்டிலும் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையில் மட்டும்தான் மக்கள் அதை காட்டிலும் மக்கள் செலவிடக்கூடியதான அந்த காட்டிலும் எத்தனையோ மடங்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்னு. ஆனால் தேவன் அதில் பிரியமாக இருக்கிறாருன்னா இல்லை. ஆனால் கொண்டாடலாமா? கொண்டாடும், அதுக்கு எதிர்ப்பு கிடையாது. ஆனால் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு கொண்டாட வேண்டும் தெரியுமா? அவர் விரும்புகிற பிரகாரமாக உங்களுடைய ஆவி, ஆத்ம, சரீரம் சுத்திகரிக்கப்படும், பரிசுத்தமாக்கப்படும். அதுக்கு பிறகு நீங்கள் இதெல்லாம் கொண்டாடி பாருங்க, அவருடைய பிரியம் இருக்கும், அவர் உங்களை பார்த்து பிரியப்படுவார். இது என்ன? அந்த நாளுக்கு தான் இங்கே எப்போ பார்த்தாலும் ஆளாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் பயங்கர செலவாட்டம் இருக்கும், நைட்டும் பகலும் உழைப்பாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தா விட்டு அதே பாவத்தை எடுத்துட்டு துஷ்டனாகவும் துன்மார்க்கனாகவும் குடிகாரனாகவும் சிகரெட் பிடிக்கிறவனாகவும் பாவ இச்சை உடையவனாக இருப்பான். என்ன புண்ணியம்? ஒன்றும் கிடையாது, ஒரு புண்ணியம் கிடையாது. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். பாருங்கள், அவருடைய நோக்கம் என்ன? ஜனங்களை பாவங்களில் இருந்து நீக்கி ரட்சிப்பது. விழுந்து விழுந்து எழும்புற அனுபவம் அல்ல, என்னால் முடியலைங்கிறது அனுபவம் கிடையாது. பாவம் செய்கிற மனுஷன் அதுக்கு பிறகு பாவம் செய்ய முடியாது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய. அப்போ மனுஷன் மாம்சமும் இரத்தமும் உடையதான மனுஷன், பலவீனன் என்று சொல்லக்கூடியதான மனுஷனை தேவன் எப்படிப்பட்டவனாக மாற்ற விரும்புகிறார்? எப்படிப்பட்டவனாக மாற்றுவதற்காக இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டார்? பாவத்திலிருந்து பூரணம், பரிபூர்ணம், சம்பூர்ணமான ஒரு விடுதலையை கொடுத்து மறுபடியும் என்னை இச்சை மேற்கொண்டது, அசுத்தம் மேற்கொண்டது, பாவ வல்லமை மேற்கொண்டது, இருளின் அதிகாரம் என்னை மேற்கொண்டது, சாத்தான் என்னை வஞ்சித்தான் என்று சொல்வதற்கு இடமே இல்லாத வண்ணம் பாவத்திலிருந்து பூரணமான ஒரு விடுதலை.
பாவம் செய்ய முடியாதவனாக, பாவம் செய்யாதவனாக ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனாலே பாதுகாக்கப்பட்ட ஒரு அனுபவம். பூரண கிருபை பெற்றதான ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்த ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவினா வழி நடத்தப்படக்கூடிய. அதுக்காக தான் தேவன் இந்த உலகத்தில் வந்தார். அந்த நோக்கம் நிறைவேறல. ஏதோ ஒரு நாளை நம்ம வச்சிருக்கோம், டிசம்பர் 25. ஆனால் அந்த நாளை கிராண்டாக கொண்டாடுறதுக்குன்னு எத்தனையோ மாசமாக நினைச்சிரும், பணம் சேர்க்குறோம். அதுக்காண்டியே ஒரு வருஷமாக சீட்டு போட்டு பலகார சாதனத்துக்கெல்லாம் இந்த ரூபா கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் தங்களை ஆயத்தப்படுத்தக்கூடியவங்க தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டுங்கிறதான எண்ணம் இல்லை. இப்போ ஆவிக்குரியவங்களுக்குள்ளே இல்லை. எல்லாரும் உலகத்துக்கு கேட்டவங்களா மாறிட்டே இருக்கிறாங்க. எப்படி நான் வந்த நோக்கம் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு. ஏன் ஆதியாகமம் 3 அதிகாரம் சொல்லுது, எப்படி தேவன் ஒரு பரிசுத்த ஜாதியாரை உருவாக்கினார், பரிசுத்த சந்ததியாரை உருவாக்கி ஆதாம் ஏவாள் என்கிறதான இருவரையும் உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். வைத்து என்ன சொல்றார், உங்களுக்கு வேலை 2 வேலை. ஒன்று பண்படுத்தவும் காக்கவும். ஒன்று என்ன, பண்படுத்தணும், நிலத்தை பண்படுத்தணும். அடுத்து என்ன, எதிரி உள்ள வராத அளவுக்கு காக்கணும். இவங்க என்ன செய்யல தெரியுமா, காக்க மறந்துட்டாங்க. உள்ள யார் வந்துட்டான், சாத்தான் உள்ள வந்துட்டான். இப்போ உங்க வாழ்க்கையை பாருங்க, நீங்க காக்கக்கூடியதான அந்த பாவத்திலிருந்து விலகி வாழக்கூடியதான அந்த கடமை நீங்க செய்யல. பண்படுத்துறீங்க. எதை பண்படுத்துறீங்க, நிலத்தை அவன் பண்படுத்துறது போல சரீரத்தை பண்படுத்துறீங்க. எப்படி, இதுக்கு நல்ல துணி வேணும், நல்ல ஆகாரம் வேணும், கண்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி வீட்டை அலங்கரிக்கணும், இல்லை ஜெப வீடு அலங்கரிக்கணும். சந்தோஷமா இருக்கு, ஆனால் ரட்சிக்கப்படுங்க. ஆதாமை ஏவாளையும் உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். வச்சுட்டு என்ன சொல்ற, 2 கடமை தான் உனக்கு. நீ பண்படுத்து, நிலத்தை பண்படுத்து. அடுத்து என்ன, நீ காக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பண்படுத்துறாங்க, ஆனால் காக்க மறந்துட்டாங்க. தன் ஜீவித்தை காக்க மறந்துட்டாங்க. சாத்தான் உள்ள வந்தான். வேதம் சொல்லுது 3 அதிகாரம் 1வது வசனம் நினைக்கிறேன். அது என்ன சொல்லுது, காட்டு மிருகங்கள். அப்போ சர்ப்பங்கிறது எப்படி தான் இருந்துச்சு, சிங்கம், புலி, யானை இப்படி போன்ற காட்டு மிருகங்களை போல தான் அது இருந்துச்சு. ஆனா அது பாவம் செய்ய தூண்டுறதுனால சபிக்கப்பட்டது. பிறகு என்னாச்சு, கை கால் எல்லாம் போய் வயிறுனால ஊறக்கூடியதான காட்டு மிருகங்கள் என்றதான நிலைமையில் இருந்து ஊரும் பிராணிகள் என்றதான சபிக்கப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டு. அப்போ பாவம் எவ்வளவு கொடிதானதுன்னு பாருங்க. தேவன் யாரையும் விட்டு வைக்கல. ஆதாமை விட்டு வைக்கல, தண்டிச்சார். ஏவாளை விட்டு வைக்கல, தண்டிச்சார். மிருகத்தையும் விட்டு வைக்கல. அதான் முக்கியம். அப்போ இது எதுக்கு எவ்வளவு தெளிவா சொல்ல, பாவங்கிறது தேவனால் சகிக்க கூடாத ஒரு காரியம். மிருகம் தப்பு பண்ணுது. மிருகம் தப்புன்னா என்ன, மிருகத்துக்குள்ள சாத்தான் புகுந்து அது பேசினது. அப்படிப்பட்ட மிருகத்தையே ஆண்டவர் விடல. அந்த சர்ப்பங்கிறது அதுக்கு முன்னாடி காட்டு மிருகங்களுடைய இனத்தினுடைய அந்த பட்டியலில் இருந்துச்சு. பிறகு அது எப்படி மாறுது, ஊரும் பிராணியாகவே மாறுது. ஒரு நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு போச்சு. சாத்தானை பாருங்க, அவன் தந்திரசாலி. அவனுக்கு நல்லாவே தெரியும் ஆதாமை ஏமாற்ற முடியாது. ஏன்னா தேவன் என்ன பண்ணினாரு, எல்லா மிருகத்தையும் உருவாக்கிக்கிட்டு காட்டு மிருகம், நாட்டு மிருகம் எல்லாத்தையும் யார்கிட்ட கொண்டு வந்தார் தெரியுமா, ஆதாம்கிட்ட கொண்டு வந்து சொன்னாரு, நீ தான் பேரிடணும். அப்போ அவனுக்கு தெரியும் இதுக்கு குணம் இது. அப்போ என்ன செய்தாரு, ஆதாம் என்ன செய்தாரு, அதுக்கு ஏற்றபடி உள்ள பேரை தான் வச்சார். இப்போ நம்ம வைக்கிற மாதிரி கண்ட பேர் வைக்க மாட்டாங்க. அப்போ வச்ச பேரில் என்ன, காரண பேர். திரும்பவும் சொல்லி காரண பேர் அப்படின்னு அர்த்தம் என்ன, ஏவாளுக்கு முதல்ல ஏவாளுன்னு சொல்லி ஆதாம் பேரிடவே இல்லை செய்யல, மனுஷன் வைத்தார். காரணம் என்ன, மனுஷனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டதுனால என்னுடைய எலும்பும் என்னுடைய சதையுமா இருக்கிறதுனால மனுஷன் என்ற பேர். அப்போ அர்த்தம் என்ன, ஆதாம் அவ்வளவு அறிவுள்ளவனா இருந்ததுனால அவன் காரண பெயரை கரெக்டாக வைக்கிறான். அப்போ சர்ப்பம்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரை வச்சிருந்தோம்னா அவனுக்கு தெரியும் இது தந்திரம் பிடிச்சது. அதனால தான் சாத்தான் என்ன பண்ணா, அந்த தந்திரமான சர்ப்பத்துக்குள்ள போய் முதல்ல யார்கிட்ட போல, ஆதாம்கிட்ட போல. ஏன்னா ஆதாமுக்கு தெரியும் இது எப்படிப்பட்டது. அதனால தான் சாத்தான் என்ன செய்தான், பெண்ணிடத்துல போனோம். ஏன்னா பேரிடும்போது அங்கே யாரு கிடையாது, ஏவாள் கிடையாது, மனுஷி கிடையாது. தந்திரமா போய் அந்த ஏவாளை வஞ்சிக்கிறான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு சம்பவத்தினால தான் காக்க வேண்டிய அந்த ஏதேன் தோட்டத்தை சரியாக காக்காதனாலேயே பெரிய ஒரு வீழ்ச்சி. நீங்களும் இப்போ என்ன பண்படுத்துறீங்க, ஆனால் காக்கல.
எதை காக்கணும்? உங்களுடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தை அந்த ஜீவனுள்ள தேவனுக்குள்ள வைத்து, அவருடைய ரத்தத்துக்குள்ள வைத்து, அவரால் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள வைத்து ஒவ்வொரு நாளும் விழிப்போடு இருக்கக்கூடியதான அந்த காக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இல்லை. உங்களுக்கு என்ன? கொண்டாடணும், ஜாலியாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் அப்பமே சொல்லிட்டார், நோவாவின் காலத்தின் போல தான் கடைசி காலத்துலையும் இருக்கும். எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என் வருகை இருக்கும், எல்லாம் இங்கே தான் கிடப்பேன். கொஞ்சம் கவனமாக இருக்கு. அவர்கள் செய்த அந்த தப்புனால என்ன ஆச்சு? ஒட்டுமொத்த உலகமும் பாவத்துக்குள்ளாச்சு. ரோமர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனமும், எபேசியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. எப்படி? எல்லாரும் பாவம் செய்து. அப்போ அங்க அவங்க பாவம் செய்ததுனால எல்லாரையும் பாதிக்குது. இப்போ என்ன ஆகி போச்சு? சபைக்கு வரக்கூடியதான பெற்றோர்களுக்கு வரைக்குமே நான் கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸுடைய மைய கருத்து என்ன? பாவங்கள் நீங்கி விடுதலை பெற்று ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக வாழ். இப்போ இந்த பெற்றோர்களுக்குமே அந்த எண்ணம் இல்லை, உணர்வு இல்லை. எப்படி? கிராண்டாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியதான பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி? அதுவும் எல்லாரும் கெட்டு பாவத்துக்குள்ளாகிறது மாதிரி அந்த பிள்ளைங்களும் எப்படி தான் இருக்கும்? கிறிஸ்மஸாக கொண்டாடணும், ஜாலி. அங்கே ஆதாம் ஏவாள் இந்த மைண்ட் செட்டு உங்களுக்குள்ள இருக்கு. மைய கருத்தை அப்படியே விட்டுட்டீங்க. எபேசியர் வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் போதும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சரி, பாவம் அவர்கள்னால உலகத்தில் எல்லாருக்கும் மேலே வந்துச்சு. சரி, பாவம் தானே வந்துச்சுன்னு நினைச்சா இல்லை, அதோடு கூட இனி ஒன்று சேருது. என்னது? தேவ கோபம். இப்போ உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்க, எல்லாருமே ரொம்ப பிஸி. எதுக்கு பிஸி? கிறிஸ்மஸ், அப்புறம் 29ஆம் தேதி ஜெபேடு பிரதிஷ்டை, அடுத்தது என்ன? நியூ இயர். என்ன சந்தோஷம், தொடர்ந்து கொண்டாடலாம். ஆனால் அந்த கொண்டாட்டத்தில் தேவன் பிரியப்படுகிற விதத்தில் என் ஜீவன் இருக்கா? இல்லை. தேவ கோபத்தை தான் சுமந்துட்டு இருக்கோம். என்னென்ன சம்பவிக்க போகுதுன்னே தெரியாது. உலகத்தில் என்னென்ன சம்பவிக்க போகுதுன்னே தெரியாது. உலகம் மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்தில் வேகமாக ஓடுது. கண்ட்ரோலே இல்லாத, யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமை. முந்தைய எதுனா சூப்பர் பவர்னு இருப்போம், ஐக்கிய நாடு சபை இருந்துச்சு, இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல். இப்போ யார் சொன்னாலும் யாரும் கேட்கறது கிடையாது. உன் வேலை நீ பாரு. அந்த அளவுக்கு வேகமாக போயிட்டு இருக்கு. நமக்கு நிறைய காரியம் தெரியாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம சேஃபாக இருக்கணும். இல்லை, அழிவை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கு மேலே பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனுஷன் மேலே என்ன இருக்கு? தேவ கோபம் இருக்கு. ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு, மரணம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? கொண்டாடணும், நல்லா கொண்டாடுங்க. ஆனால் தேவ கோபத்தை நீக்கிட்டு கொண்டாடுங்க. உங்க மேல இதுவரைக்கும் செய்த பாவத்திற்கு கூலி இருக்கு. அது என்ன? தண்டனை, நியாய தீர்ப்பு, நரகம். அப்போ அந்த கூலியை உங்களை விட்டு அகற்றி, அந்த தேவ கோபத்தை உங்களை விட்டு அகற்றி, அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க? சந்தோஷமாக கொண்டாடுங்க. இது ஒரு புறம்பான காரியங்கள் தான் ரொம்ப விழுந்து இருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம், 2ஆம் மரணம், நரகம். தேவ கோபாக்கினை உடையவர்களாக இருக்கிறீங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மீது யார் கீழ்ப்படியல? பாவம் செய்யக்கூடியதான ஒவ்வொருத்தங்களும் கீழ்ப்படியாதவர். தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி இச்சைகளுக்கு இடம் கொடுத்து சுகபோகமாய் வாழக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் கீழ்ப்படியாதவர்கள். தண்டனை என்ன இருக்கு? வெளிப்படுத்தல் 20:10 வாசிங்க. இரவும் பகலும் அக்னியும் கந்தகம் உள்ளதான இடத்துல வாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களில் வாதிக்கப்படுவார்கள். இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கா? யாருக்கு இருக்கு? எப்படிப்பட்டவங்களா இருக்கு? நோவாவின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களா இருக்கு. சோதோம் கொமோரா காணப்பட்ட ஜனங்களை போன்றிருக்கு. எப்படி? எல்லா நாளும் ஜாலியாக இருக்கு, எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கு. அந்த அடிப்படை கிறிஸ்தவ கோட்பாடுடைய அடிப்படை அந்த தத்துவத்தை மறந்துட்டோம். பரிசுத்தமாக இருக்கணும். பாடுகள் இந்த உலகத்தில் உண்டு, ஆனால் பாடுகளை சகிச்சு அவரை பின் செல்லணும், சிலுவையை சுமக்கணும். இதெல்லாம் மறந்துட்டோம். சுகபோகமாக இருக்கணும், எல்லாவற்றையும் அனுபவிக்கணும். நோக்கத்தை மறந்துட்டோம். எதற்காக ரட்சிக்கப்பட்டோம்? அல்ல எதற்காக நான் கிறிஸ்தவனாக இருக்க அழைக்கப்பட்டேன்? என் தேவன் யார்? என் தேவனுடைய நோக்கம் என்ன? என் தேவனுக்கு என்னை குறித்த நோக்கம் என்ன? எல்லாம் மறந்துடும். அவருடைய நோக்கமே நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும். ஏன்? அது இரவும் பகலும் அக்னியும் கந்தம் உள்ள ஒரு கடல். அதிகமாயிட்டே இருக்கு, அழிவை நோக்கி போறோம். நமக்கு என்ன? கொண்டாடுங்க. ஆனால் நரகத்திலிருந்து தப்புனீங்களா?
தேவ கோபத்தின் தப்புனீங்களா? சம்பளம், நீங்கள் செய்த பாவத்தின் சம்பளமாக மரணத்தின் தப்புனீங்களா? இல்லை. எதுக்காக வந்தார்? நம்மை மீட்க. 1 பேதுரு 1:18-19 வாசிங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, பொண்ணை வெள்ளியை கொடுத்து தற்சமயம் அந்த காலத்தில் ஒரு நிவர்த்தியை உருவாக்குனாங்க. அந்த நிவர்த்தி பண்ணுறது ரொம்ப ஈஸி. தேவன் பேதுரு பார்த்து என்ன சொன்னார்? டாக்ஸ் கொடுக்க நேரத்தில் தூண்டியில் போடு, முதல்ல அகப்போடு மீன் வாயத்தர, அங்கே ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை கொடுனார். அப்போ வெள்ளியும் பொண்ணையும் அவருக்கு கொடுக்கறது ரொம்ப ஈஸி. பாவ நிவாரணத்துக்கு, குற்ற நிவாரணத்துக்கு. ஆனால் இங்கே தேவன் என்ன பண்ணுறாரு? பாவ நிவாரணம் பண்ணுறதுக்காக, நாம் செய்த குற்றங்களுக்கு நிவாரணம் பண்ணுறதுக்காக தம்மையே பலியாய் கொடுத்தார். குற்றம் இல்லாத பிறப்பை ரொம்ப விசேஷமாய் கொண்டாடுறோம். அந்த பிறப்பினுடைய நோக்கத்தை மறந்துட்டோம். இந்த உலகத்தில் யாராவது பிறந்து நான் 33 வருஷத்தில் சாகணும்னு சொல்லி எண்ணத்தோடு பிறப்பீங்களா? இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால்தான் தன்னுடைய ஊழிய பாகத்தில் அவர் அநேக தடவை திரும்ப திரும்ப சொல்வார், மனுஷகுமாரன் பாவிகளின் கையிலே ஒப்பு கொடுக்க போகிறார். ஆனால் அதனுடைய கருத்தை கேட்டுட்டு இருந்ததான சீஷர்கள் அப்போஸ்தலர்களுக்கு புரிந்துகிடவே இல்லை, அவங்க கண்டுகிடலை. ஆனால் அடிக்கடி சொல்வார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் எப்படிப்பட்டதான அகோரமான மரணத்துக்கு உள்ள போய் தான் நான் என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டியிருக்கு. நான் மூழ்க வேண்டியதான ஒரு ஸ்நானம் எனக்கு இருக்குன்னு சொன்னார். கொடூரமானது, அறையப்பட்டு அவமானப்பட்டு சித்திரவதைப்படுத்தக்கூடியதான ஒன்று. அப்போ பிறப்பை பாடு நோக்கி தான் போகுது. பிறப்பை அகோரமான உபத்திரவத்தை நோக்கி தான் போகுது. பிறப்பை இரத்த சிந்தலை நோக்கி தான் போகுது. பிறப்பை சிலுவையில் நிர்வாணமாக தொங்கக்கூடியதான பரிதாபமான நிலைமை நோக்கி தான் ஓயிட்டே இருக்கு. நமக்கு என்ன கொண்டாட்டம்? இயேசு கிறிஸ்து பிறந்தார், அதில் ஒன்றுமே இல்லை. அந்த பிறப்பை சிலுவையோடு ஒப்பிட்டு பார்த்தால் அப்போ தெரியும் அந்த நோக்கம். உங்களுடைய முதல் நோக்கம் புறம்பான அலங்கரிப்பு இல்லை. வேத்த தெளிவாக இருக்கு. புறம்பான அலங்கரிப்பு முக்கியத்துவம் கொடுக்காது. உள்ளார்ந்த குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே. அந்த இரத்தம் விலையேற பெற்றது. பரலோகத்தின் தேவன் பரிசுத்த ஆவியானவரால் அவர் என்ன உருவாக்கப்பட்டவர். அப்போ அந்த இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம், பரிசுத்த இரத்தம், பரலோகத்தின் இரத்தத்தை உடையவர். அந்த இரத்தத்தை பாவிகளுக்காக சிந்துகிறார். பாவமர கழுவி நம்ம ஒவ்வொருவரையும் மீட்பதற்காக அவர் பட்டதான அந்த பாடுகளை ஏசாயா 53:1-12 வரைக்கும் இருக்கு. ஃபுல்லாக நீங்கள் வாசித்தீங்கன்னா அதனுடைய அகோரமான காரியம். இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கு? விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார் என்று. ஆனால் ஏசாயா 53:1-12 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட காரியம் இருக்குது. எப்படியெல்லாம் அவர் சித்திரவதை அடைந்தாருன்னு. அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவராக இருந்தார், பாடு அனுபவித்தார். நம்ம யாரும் கண்டுகிடலை, துக்கங்களை சுமந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம் மீது நிமித்தம் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார். ஏகப்பட்டது. தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். 1-12 வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வீட்டிலேருந்து வாசிங்க. கிறிஸ்து பிறகு பண்டிகை கொண்டாட விரும்புகிறீங்களா? 1-12 வரைக்கும் பொறுமையாக வாசிங்க. நம்மளை யாராவது கொஞ்சம் தள்ளி நில்லுன்னு சொன்னால் நம்மளால் பொறுக்க முடியுமா? முடியாது. ஆனால் அவர் அசட்டை பண்ணப்பட்டார், முகத்தில் காரி துப்பப்பட்டார். நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. மனுஷர்கள், பொல்லாத மனுஷர்கள் சூழ்ந்து உடம்புல ஒரு இடத்துலையும் விடாமல் எல்லா இடத்துலையும் அடிக்கப்பட்டார். அவருக்கு உடம்புல பட்டது 6000க்கும் அதிகமான அடிகள். வாங்கி பலமாக குத்துனாங்க. அந்த குத்துகள் ஒவ்வொன்றும் முகத்திலையும் தலையில் உடம்பு முழுக்கப்பட்டுச்சு. அதனால தான் அந்த முகம் பார்க்க அழகற்றவராகவே தோன்றினார் சொல்லி வேதத்தில் இருக்குது. வழக்கமாக 2-3 குத்து முகத்தில் பட்டுச்சுன்னா அந்த முகம் டக்குன்னு வீங்காது. ஆனால் பயங்கரமாக அடிக்கும் போது, பயங்கரமாக மிதிக்கும் போது அந்த முகம் எல்லாம் அந்த அப்படி ஒவ்வொன்றுமே ஷேப்பே மாறிடும். ஒரு கண் உள்ள, ஒரு கண் வெளியில். இந்த தாடி ரோமத்தை அப்படி பிடுங்கி எடுத்துட்டாங்க. ரத்தம் எல்லாம் சுட்டா வடி. பீனா கிறிஸ்டிங்கிறதான முள்ளுனால பின்னி வச்சாங்க, ஷார்ப்பாக இருக்கும். அப்போ எத்தனை குத்துச்சுன்னு நமக்கு தெரியாது. கொடூரமான ஒரு சித்திரவதைக்கு உள்ளே போய் தான் அவர் பாவங்களை நம்ம விட்டு அகற்றதுக்காக ரத்தம் சிந்தினார். கொஞ்சம் யோசிக்கணும். இயேசு என்கிறதான அந்த பெயருக்கு அர்த்தம் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். அந்த பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் ஏதோ சூப்பர் நேச்சுரலில்
ஒரு மாயத்தக்காரனை போல எப்படி எல்லா மனுஷர்களுடைய பாவங்கள் என்னுடைய நாமத்தினாலே போக்கடவுது என்று சொல்லி அப்படியே உருவாக்குனார்? இல்லை. ரத்தம் நமக்குள்ள இருக்கு. அந்த ரத்தம் தான் உயிர்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த ரத்தத்தை உடைய மனுஷன் பலன் உள்ளவனாக இருக்கிறான். அவன் பாவ பலன் உள்ளவனாக இருந்து பாவக்கிரிகளை செய்கிறான். அப்போ அதற்கு இணையாக்குவதற்கு என்ன செய்கிறான்? தன்னுடைய ரத்தத்தை அப்படியே சிந்துறான். எல்லாவற்றையும் அப்படியே கடைசி சுற்றத்தது விழாவில் ஒரு குத்து, நீண்ட ஈட்டி, இங்கே இந்த குத்துனா இங்கே வரையும் குத்தும். அந்த கடைசியாக அந்த இருதயத்தில் தங்கியிருந்ததான அந்த ஒரு சுற்று ரத்தமும் அப்படியே வெளியே வந்துச்சு. அர்த்தம் என்ன? உங்களுக்காக அந்த ரத்த சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போ உங்களுக்கு ஒவ்வொருக்குள்ளும் ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு இருக்கு. நான் பண்டிகை கொண்டாடுங்க. ஆனால் என் தேவன் விரும்புகிற பிரகாரமாக நான் கொண்டாடுகிறேனா என்று மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து பண்டிகை கொண்டாடினார். அவர் பண்டிகை கொண்டாட போனார் இருக்கு. பண்டிகை கொண்டாட போகும்போது அந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிறவங்க முதல்ல சுத்தமாக்கிட்டு தான் பண்டிகை கொண்டாடுவார். யோவான் சுவிசேஷம் 5:1 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு பண்டிகை கொண்டாடினார். எங்கே போறாரு? எருசலேமுக்கு போறார் பண்டிகை கொண்டாட. ஆனால் பண்டிகை கொண்டாட்டம் எங்கே? தேவாலயத்தில். முதல்ல தேவாலயத்துக்காக போகிறாரு? இல்லை. 2வது வசனம் வாசிங்க. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. போதும். 5வது வசனம் வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். முதல் வசனத்தை மட்டும் எடுத்து என்ன சொல்லுவோம்? அவரும் பண்டிகை கொண்டாடினார். பண்டிகை கொண்டாடினார். போனது எங்கே? எருசலேமுக்கு. கீழே வாசிங்க. அங்கே போயிட்டு எங்கே போகல? டக்குனு தேவாலயத்துக்கு போகலை. ஏன்னா 14வது வசனம் தான் சொல்லுது, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு. அப்போ எருசலேமுக்கு போகிறாரு. போன அந்த சர்வ வல்லமுள்ள இரக்கமுள்ள தேவன் என்ன செய்கிறாரு? தேவாலயத்தில் போய் முதல்ல அந்த பண்டிகையை கொண்டாடலை. அதுக்கு முன்னாடி தரித்திரலுக்கு மேலே தன்னுடைய அக்கறையை வைக்கிறார். தள்ளப்பட்ட ஜனங்கள் எத்தனையோ பண்டிகைகளை கொண்டாடி இருக்கலாம் சுகமுள்ள மனுஷன். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் எங்கே இருக்காங்க? அந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தேவாலயத்தில் போய் அந்த பண்டிகையை கொண்டாடத்தக்க சரீர சுகம் இல்லை. அப்போ அந்த இறக்கம் உள்ள தேவன் என்ன பண்ணுறாரு தெரியுமா? நான் மட்டும் போய் கொண்டாடணும்னு சொல்லி அவர் பார்க்கல. அவர் அந்த நடை எங்கே திருப்புறாரு? பெதஸ்தா குளம் திருப்புறாரு. 38 வருஷம். அப்போ தேவாலயத்தில் நடக்கூடிய ஏதாவது பண்டிகை அவனுக்கு தெரியுமா? தெரியாது. சவுண்ட் ஒரு வேளை கேட்கலாம். அப்போ அவரும் பண்டிகை கொண்டாடினார். எப்படி கொண்டாடினார்? இறக்கம் வைத்து, எளிமையானவர்கள் மீது இறக்கம் வைத்து. அதன் பிறகு என்ன செய்யறார்? 14வது வசனம் வாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதே கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது என்றார். இப்படி சொன்னாரா? பதியா 38 வருஷம் நீ எங்கே இருந்தா? குளத்து பக்கத்தில் இருந்தா. பதியா நான் உன்னை சுகம் தந்தேன். நீ இப்போ எங்கே வந்திருக்கா? தேவாலயத்தில் வந்திருக்கா. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணு. எப்படி? நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணு, எல்லாம் அனுபவி சொன்னாரா? இல்லை. அங்கே என்ன சொல்லாரு? நீ பாவம் செய்யாத. இதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அங்கே என்னதான் சொன்னாரு? பாவம் செய்யாத. 38 வருஷம் கஷ்டப்படுற மனுஷனை சுகமாக்குறார். அவனை பார்க்கறத மறுபடியும் எங்க? தேவாலயத்தில் பார்க்குறார். பண்டிகை கொண்டாட நேரத்தில் பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்ல அனுபவி. அவர் அப்படி சொல்லலை. பாவம் இல்லாமல் பாவம் செய்தா நீ தப்பிக்கிட மாட்டா. நிலைமை ரொம்ப மோசமாயிரும். உபாகமும் 16வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. அங்கே பண்டிகை எப்படி கொண்டாடணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும். போதும் இல்லைங்க. இப்போ இந்த பண்டிகை எப்படி கொண்டாடணும்னு சொல்லலை. உன் பண்டிகையில் அப்படி அங்கே கொஞ்சம் நிறைய பண்டிகை உண்டு. அந்த பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் அடுத்த கீழே சந்தோஷப்பட கடவீர்கள் அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? கிறிஸ்து பிறப்பா எப்படியாவது கொஞ்சம் ரூபா எடுக்கணும். அன்னை சொல்லிடுவோம், ஆட்டு இறைச்சி உண்டு, பன்னி இறைச்சி உண்டு, கோழி இறைச்சி உண்டு, அந்த இறைச்சி உண்டு, இந்த இறைச்சி உண்டு. உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரையும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும். வேலைக்காரங்க உங்களுக்கு தெரியும், அந்த ஆட்கள் பாவப்பட்டாங்க. சபைக்கு முதல்ல சபைக்கு வரக்கூடிய கொஞ்சம் நிருபத்தில் அப்படி இருக்குது. முதல்ல விசுவாசிகளாக நமக்குள்ளன்னு சொல்லி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? சபைக்கு வரக்கூடிய 7 ஜனங்கள் இருக்கும். அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஒன்றுமே இருக்க,
கொஞ்சம் நல்லவங்களா மாறுங்கய்யா. வாசிங்க. உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும். அதாவது இந்த பாவப்பட்டவங்களை தேடி வருவாங்க, விளக்காதுங்க, சந்தோஷப்பட கடவுள். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ எல்லாம் வச்சுட்டு எவ்வளவு குதூகலம் கொண்டாடுறியோ அந்த அளவுக்கு ஈக்குவலுக்கு அந்த மக்களுக்கு கொடு. தேவன் உங்க பண்டிகையில பிரியப்படுவார். அப்படின்னா எந்த அளவுக்கு நீ செலவு பண்ணி உன் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறியோ அதுக்கு பாதியாவது நீ என்ன செய்ய தெரியுமா? கொடு 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 கொடு. உள்ள அதாவது ஏதோ நீங்க சாதிச்சது போல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. இனி ஒரு காரியமும் கூட. லேவியராகமம் 23 அதிகாரம் 27 வசனம் வாசிங்க. அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமா இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அப்போ ஒரு பண்டிகைன்னு சொல்லும் போது நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கவும் செய்யணும், உதவவும் செய்யணும், அதே நேரத்தில் உங்களை பரிசுத்தப்படுத்தவும் செய்யணும், உங்க ஆத்மாவை தாழ்த்தம். அந்த நேரம் தான் இருக்கக்கூடிய வினையெல்லாம் விலை கொடுத்து வாங்குது. தான் வீட்டில் பட்டாசு வெடிக்க முடியாது, அடுத்த வீட்டில் பட்டாசு வெடிக்கிறது, அங்கே ஓலை தீ கொளுத்தி விட்றது, இல்லை ஓன்னு சத்தம் போடுறது, கேட்டால் பண்டிகை கொண்டாடுன்னு அடுத்தவங்களுக்கு தலைவேதனை உருவாக்குறது. அப்படி இல்லை, உங்களை தாழ்த்தணும். அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இடரெல்லாம் இருந்துடாதுங்க, அடுத்தவங்க வேதனைப்படுறதுக்கு காரணமாக இருந்துடாதுங்க. ரெண்டாவது என்ன? பரிசுத்தம் வேணும். எப்படி பரிசுத்தம் வேணும்? மனசிலாவதா? பண்டிகை எப்படி கொண்டாடணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போனார். போகிறதுக்கு முன்னாடி ஏழைகளை பார்த்து முடியாதவர்களுக்கு உதவி பண்ணிட்டு திரும்ப தான் எங்கே போகிறாரு? பண்டிகை போகிறார். பண்டிகை போயிட்டு என்ன சொல்லலை? ஜாலியாக கொண்டாடுன்னு சொல்லலை, ஒழுங்காக இருந்துக்க. நம்ம பாசையில் சொன்னால் எப்படி? ஒழுங்காக இருந்துக்க. இனி பாவம் செய்தால் தப்பிக்கிட மாட்டோம், பிழைச்சிக்கிட மாட்டோம். அப்படியே வார்ன் பண்ணுறார், எச்சரித்தார். அடுத்து இந்த பண்டிகை எப்படி கொண்டாடணுமா? எவ்வளவுக்கு நல்ல டீசெண்டாக கொண்டாட விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் வெளியில் பாருங்கள். எருமாடம் தாங்கிய பாதுகாக்கும், கழுதையும் தாங்குட்டியை பாதுகாக்கும். அதுக்கு இல்லை, கொஞ்சம் வெளியில் வந்து மனுஷன் தெய்வீக சுபாவம் உள்ளவனாக இருக்கணும். அவன் என்ன செய்யணுமா? சுற்றி இருக்கிறவங்க, குறிப்பாக சபைக்கு வரக்கூடிய ஜனங்கள் நிறைய இருக்கு, அவங்களுக்கு உதவுங்க. அடுத்தது என்ன? பிச்சைக்காரங்க வருவாங்க, உதவுங்க. ஒரு ஜோடி துணி எடுத்து கொடுங்க. எனக்கு சங்கடமாக இருக்குது. எப்படி? அந்த நாள் மட்டும்தான் இல்லாத பாவங்களெல்லாம் இன்னும் அதிகமாக செய்வாங்க. கூட்டுக்கட்டு, குடிக்கிறது, 4 இடத்துக்கு தாறுமாறு நைட்டு 12 மணி 1 மணிக்கு கேட்டால் சீரியல் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே தேவையில்லாததெல்லாம் பார்த்து செய்யக்கூடாதெல்லாம் செய்து உங்கள் ஆத்மாவை தாழ்த்துறீங்களா? இல்லை. பரிசுத்தவங்கள்ட்ட இருக்கா? இல்லை. கேட்டால் கொண்டாடுறோம். என்ன கொண்டாடுறிய? நரகத்துக்கு நேராக உங்கள் வாழ்க்கையை திருப்பி கொண்டாடுறீங்க. அப்போது இயேசு என்றதான அந்த நாமத்திற்கு அர்த்தம் என்ன? பாவங்களை நீக்கி இரட்சிக்கிறவர். பாவங்களை நீக்கி இரட்சிக்கிறவர். அப்போ உங்களுக்கு எப்படிப்பட்டதான அனுபவம் இருக்கணும்? பாவம் இல்லாத ஒரு அனுபவம் இருக்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். சிலருக்கு சில கேள்விகள் இல்லை சந்தேகங்கள் இருக்கு. ஒரு சந்தேகம் என்ன? இப்போது நான் செய்யும் பாவத்திற்கு எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி பரிகாரம் செலுத்த முடியும்? இனி ஒரு சந்தேகம் ஒரு சிலருக்கு இருக்கு. எப்படி? பாவத்தை தண்டிக்கிற அதே தேவன் எப்படி பாவத்தினுடைய தண்டனையை தன் மீது போட்டுக்கொண்டு அந்த பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும்? இப்போ தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அந்த நீதியுள்ள நியாயாதிபதி, அந்த தேவன் அவரே நியாயாதிபதியாக இருந்துட்டு பாவத்தை தண்டிக்கவும் செய்வாராம். தண்டிக்கும் போது பாவம் செய்தவனை விடுவித்து விட்டு பாவத்தின் தண்டனையை தம் மீது போட்டுக்கொள்வாராம். அது எப்படின்னு கேட்குறேன். அதுக்கும் ஒரு இது, அது யூகேல நடந்த சம்பவம் நினைக்கிறேன். ஒரு நீதிபதி, அந்த நீதிபதி இந்த கோர்ட்டில் அந்த நீதிபதிக்கு முன்னாடி ஒரு திருடனை கொண்டு வராங்க. திருடனை பெரிய அளவில் திருடனை தான் திருடன். 2 திருட்டு அவன் பிடிக்கப்பட்டான். அப்போ அங்கே அந்த நாட்டு சட்டத்திட்டத்தின்படி பெரிய ஒரு அமௌண்ட்டை அவனுக்கு என்ன செய்றாரு? நீதியாட்டு சரியான விதத்தில் அவனுக்கு தீர்ப்பிட்டார், இவ்வளவுத்துக்கு நீ கட்டணும்னு. பிறகுதான் அந்த நீதிபதிக்கு தெரியுது அவன் ஏழை, வீடு இல்லாதவன், குடும்பம் இல்லாதவன், அவனுக்குன்னு சொல்லி உற்றார் உறவினர்கள் யாருமே இல்லை. அவன் தன்னுடைய வறுமை நிமித்தமே அந்த தப்பு பண்ணினான்னு சொல்லி அறிஞ்சனால அந்த நீதிபதி என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் ரிட்டையர்ட் ஆக போகிறார். ரிட்டையர்ட் ஆக போகிறதுக்கு முன்னாடி தனக்குன்னு சேர்த்துச்ச பெரிய அந்த அமௌண்ட்டை யாருக்கு கொடுக்குறாருன்னா, அந்த மனுஷனுடைய தண்டனைக்கு ஈக்குவலான அந்த பணத்தை தன்னிட்ட இருந்து செலவு பண்ணுறார். அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? குற்றவாளியை விடுதலை பண்ணிட்டார். புரியுதா? கொஞ்சம் புரிஞ்சிச்சா? இதால கணக்கு. ஏன்னா இப்போ மக்களுக்கு புத்தி கூடிட்டே போகுது. எப்படி இதெல்லாம் நடக்கும்? எப்படி இது நடக்கும்? கொஞ்சம் யோசிக்கணும்.
அவர் நம்முடைய பாவங்களுக்காகவே இரத்தம் சிந்தினார். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகவே. எப்படி அது கிரயமாக கொடுத்தார்? அவர் நீதி உள்ள நியாயாதிபதி தான், தண்டிக்கிறவர் தான். ஆனால் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல தம்முடைய மகனை அனுப்பி அவருக்கு மேலே அந்த எல்லா பாவ பாரத்தையும் பாவ சுமையும் பாவ தண்டனையும் போட்டு நம்மளை என்ன பண்ணிட்டாரு? அப்படியே விடுத்துட்டார். இனி 3 விதமான ஜனங்கள் சபைக்கு வரக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஒரு கூட்டம் எப்படி? என்கிட்ட பாவம் இருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. கிறிஸ்தவங்க தான். எப்படி? நான் அவனை காட்டிலும் கொள்ளலாம், ரட்சிக்கப்பட்டவங்களை காட்டிலும் கொள்ளலாம். இங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்டவங்களை காட்டிலும் கொள்ளலாம், அபிஷேகம் பெற்றவங்களை காட்டிலும் கொள்ளலாம், நான் மற்றவங்களை காட்டிலும் கொள்ளலாம், என்கிட்ட பாவம் ஒன்றும் இல்லைன்னு. யோவான் சுவிசேஷம் 3:3-6 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் நிக்கதேமு, அதாவது யூத முறைப்படி தேவபயம் உள்ளவர் ஒரு மனுஷன், யூத முறைப்படி சன்மார்க்கனாக பக்தியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மனுஷனை பார்த்தே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மனம் திரும்பணும், நீ மனம் திரும்பி மறுபடியும் மறுபிறப்பு அடையாவிட்டால் எனக்கு இங்கே போக முடியாது, மேலே போக முடியாது. வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே எனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, நித்திய வாழ்வை சுதந்திரிக்கணும். அதுக்கு வழி என்ன? மனுஷன் மனம் திரும்பி தான், இயேசு கிறிஸ்து விசுவாசித்து தான் ஆகணும். அந்த இயேசு இடத்துல உங்களை பாவங்களெல்லாம் அறிக்கை பண்ணி அவர் ரத்தத்தினால கழுவி தான் ஆகணும். அப்படி ஒரு நிலைமை நீங்கள் அடைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் போக முடியும். இப்போ ஒரு சிலருக்கு எப்படி அந்த உணர்வே கிடையாது, நாம் பாவிங்கிற உணர்வே இருக்காது, கல் போல மிருகம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இனி ஒரு கூட்டமான ஜனங்களும் அது இங்கே நிறைய. அவங்க எப்படி தெரியுமா? தம் பாவினி ஏற்றுக்கிடுவாங்க, நம் பாவினி உணர்வு அடைவாங்க. தம் பாவின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதுல அது அவங்க பக்தி மாதிரி நினைப்பாங்க. அப்படின்னா வந்து ஜெபம் பண்ணால் அவங்கள மாதிரி தாழ்த்துறதுக்கு வேற யாருமே இருக்காது. பாவியாண்டவரே, நான் பாவியாண்டவரே, துரோகி ஆண்டவரேன்னு சொல்லி பயங்கரமாக தாழ்த்துவாங்க, பயங்கரமாக கண்ணீர் வடிப்பாங்க. அவங்களுக்கு அதில் நான் ஒரு பெரிய பக்திமான் பக்தி மாட்டின்னு சொல்லி ஒரு சந்தோஷம். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா? பாவத்தை விட மாட்டாங்க. நான் என்ன சொன்னேன்? பாவத்தை விட மாட்டாங்க. எப்பொழுது வந்தாலும் நான் பாவின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்களே தவிர பாவத்தை விட மாட்டாங்க. பரிதாபம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது பாவத்தை நீக்கி ரட்சிப்பது. அப்போ ஒரு கூட்டம் ஜனங்க இங்கேயே இருப்பாங்க, கல் மாதிரி என்கிட்ட ஒரு பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜனம் இருக்கும். இனி ஒரு கூட்டம் எப்படி? தங்களே ஏமாற்றணும். ஜெபம் பண்ணும்போது நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பாவி ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம், ஆனால் பாவத்தை விடணுங்கிற மனநிலை கிடையாது. 3வது ஒரு குரூப் உண்டு. அவங்களுக்கு பாவியின் உணர்வு அடையும் போது இனி பாவம் செய்யக்கூடாதுங்கிறதான ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. உயிரே போனாலும் பாவம் செய்யக்கூடாது, பாவத்தை விட்டு விலகி வாழ்வாங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னு பாருங்கள். 3வது கேட்டகரிக்கு தான் நீங்கள் மாறணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது மனுஷனுடைய பாவங்களை அந்த மனுஷனை விட்டு அகற்றுவதற்காக. பாவம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழுறது தான் அவருடைய விருப்பம். திரும்பவும் சொல்கிறேன், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறது தான் அவருடைய விருப்பம். அதற்காக தான் ரத்தம் சிந்தினார். நீங்கள் ஒவ்வொரு தடையும் வந்து நான் பாவம் செய்துட்டேன் பாவின்னு சொல்கிறீங்களா? அவர் வெறுக்கிறார். ஒவ்வொரு தடவையும் கீழே விழுந்து எழும்பி வாழ்கிறாங்களே ஒரு கூட்டம், அந்த ஜனங்களை பார்த்து அவர் பிரியப்படுறவர் இல்லை. ஏன்னா பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். பாவங்களை அந்த மனுஷனை விட்டு அகற்றி அந்த மனுஷனை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்தில் நிலைநிற்க செய்து அந்த மனுஷனுக்குள் புது ஜீவனை கொடுத்து நடத்தக்கூடிய ஜீவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி ஒரு சில கடமைகள். இதுவரைக்கும் நான் சொன்னது பண்டிகை, அது இடையில உங்களுக்குன்னு சொன்ன புத்திமதி. அது போக ஒரே ஒரு காரியம் தான் சொன்னேன். என்ன காரியம் சொன்னேன்? பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அப்போ ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஒரு சில கடமை இருக்குது. அது என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 17:30 சொல்லுது, இனிமேல் நீங்கள் மனம் திரும்பாமல் இருக்கவே கூடாது, மனம் திரும்பி தான் ஆகணும். எப்படி? மனம் திரும்பி தான் ஆகணும். அது ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்க. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். அப்போஸ்தலர் 5:31 வாசிங்க. பாவ மன்னிப்பு என்ன செய்யணும்? பெற்றிருக்கணும். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அப்ப தேவன் பிறந்தார், அடுத்து மரித்தார், உயிர் தெழுந்தார். எதற்காகவா? நீங்க மனம் திரும்பிதான் ஆகணும். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. ஏன் மனம் திரும்ப சொல்றாரு? ரட்சிப்பை கொடுக்கக்கூடியதான அந்த கிருபை இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கு. அந்த கிருபை எப்போ தான் எடுக்கப்பட்டு போகும்? அவருடைய வருகையில்
பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ரட்சிப்புங்கிறதான ஒரு கிரியை இருக்காது, கிருபை அங்கே இருக்காது. இப்போ அந்த கிருபை பிரசன்னமாகவே இருக்கு. இந்த இடத்துல தேவனுடைய கிருபை இருக்கு. எந்த ஒரு மனுஷன் நான் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி உணர்ந்து மனம் திரும்புவானோ, பாவங்களை அறிக்கை பண்ணுவானோ, அவன் அதிக நிச்சயமாக ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுல மாற்றமே கிடையாது. என்ன சொல்லுது? எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதான தேவ கிருபை இப்போ பிரசன்னமாகவே இருக்கு. அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பி ஆகணும். என்ன செய்யணும்? பாவமன்னிக்கப்பட்டிருக்கணும். அடுத்து என்ன செய்திருக்கணும்? ரட்சிப்பை பூர்ணமாய் பெற்றிருக்கணும். அடுத்தது ஒரு காரணம் இருக்கு. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம், ஞான ஸ்நானம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ முதல்ல ரட்சிக்கப்பட்டதால் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், பாவங்களை மன்னிக்கப்பட்டிருக்கணும், பாவமன்னிப்பு ஜெபிக்கணும், அடுத்து ரட்சிப்பை பெற்றுக்கணும். அடுத்த கட்டம் என்ன? அந்த மனுஷன் ஞானஸ்நானம் பெற்றுக்கணும். 8ஆம் அதிகாரம் 36 37 வசனம் வாசிங்க. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். பாருங்க, உண்மையிலேயே நீங்க திரும்பி ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அவங்க இரு எது திரும்ப நாடும், நான் ஞானஸ்நானம் பெறேன், நான் ஞானஸ்நானம் பெறேன், நான் ஞானஸ்நானம் பெறேன். அது உண்மையான அனுபவம், அது உண்மையான அனுபவம். எழும்பும் போது பாருங்க, அந்த பிலிப்பிங்கிறதான அந்த மனுஷன் தேவ ஊழியக்காரனுடைய காரியம் முடியுது, அவன் மறைஞ்சு போறான். ஞானஸ்நானம் அவ்வளவு முக்கியம். உங்களுக்கு நிசார் பாப்போம், எத்தனை பேர் மனம் திரும்புறீங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவீங்க, எத்தனை பேர் நீங்க ஞானத்தை எடுக்க போறீங்கன்னு பார்ப்போம். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து சொல்றேன். அர்த்தம் என்ன? பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறான், பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். அப்ப அந்த பாவங்களை நீக்கி ரட்சிக்கக்கூடியதான அந்த தேவன் எதை விரும்புகிறார் தெரியுமா? பண்டிகை நீ கொண்டாடு. ஆனால் என்ன? என் ரத்தம் உனக்கான சிந்திச்சிட்டேன், நான் சிலுவையில் அகோரமாக தொங்கி பாடுபட்டுட்டேன். என்ன பண்ணுவாங்கன்னா பல விதத்தில் சித்திரை பண்ணுவாங்களாம். அப்படியே தூக்கி வஸ்திரங்களெல்லாம் உறிஞ்சி என்ன பண்ணிடுவாங்கன்னா மரத்துலேயே அரைவாங்களாம், செவுரில் அரைவாங்களாம், கம்பில் அரைவாங்களாம், கிராஸ் வடியில் அரைவாங்களாம். ஏன்னா அவமானப்படுத்துறது. எதுக்கு? மேற்கொண்டு யாரும் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறத ரோமர்கள் அப்படி கொடூரமான சிக்ஷை செய்வாங்க. அப்போ இவ்வளவு பாடு எதுக்கப்பட்டாருன்னா பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அடையிறதுக்கு. அப்போ ரட்சிக்கப்படாதவங்க நீங்கள் பண்டிகை நல்லா கொண்டாடுங்க. என் மனம் திரும்பலாமா? கொண்டாடுங்க, நல்லா கொண்டாடுங்க. ஆனால் உங்கள் ஒவ்வொருத்தங்களுக்காகவும் தேவன் இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க. அவர் வேதனைப்படார், ஒவ்வொருத்தங்களை பார்த்து அவர் வேதனைப்படார். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்காக ரத்தம் சிந்தினார், ஒவ்வொருத்தங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தடை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அப்போ ரட்சிக்கப்படாதவங்க உங்கள் கடமையை சொல்லிட்டேன், நீங்கள் மனம் திரும்பியாகும். உங்கள் கடமையை சொல்லிட்டேன், நீங்கள் பாவ மன்னிப்புக்கு அழுதாகணும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டாகணும். உங்கள் கடமையை சொல்லிட்டேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டாகணும். கடைசி ஒரு கடமை இருக்குது, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றாகணும். அடுத்தது பின்மாற்றக்காரங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? 130வது சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிங்க. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவ பயத்தோட. இப்போ நீங்கள் பரம இவ ருசி பார்த்தவங்க, எல்லா கிருபையும் அனுபவிச்சவங்க, அதுக்கு பிறகு மனப்பூர்வமாய் கெட்டு போனவங்க, மனப்பூர்வமாய் உலகத்தின் பக்கம் திரும்பினவங்க, பன்றி சாக்கடைக்குள்ளே போய் மறுபடி போய் அதில் குளிச்சது போல, நாய் தான் கக்கிருந்து மறுபடி தின்னது போல, மனப்பூர்வமாய் உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு இச்சைகளுக்கு இடம் கொடுத்து கெட்டு போனீங்க. இப்போ என்ன பண்ணுங்க? தேவ பயம் வேணும். ஏன்னு என்ன செய்யுங்க? தேவ பயத்தோட அவர்கிட்ட பிரதிஷ்டை பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க. ஏனி நான் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், இனி நான் லோத்துடைய மனையை போல திரும்பி பார்க்க மாட்டேன், பிள்ளையமை போல நான் பொருளாசைக்கு இடம் கொடுக்க மாட்டேன், இனி நான் என்ன செய்ய மாட்டேன்? பேதுரு அப்போஸ்தலரை போல நான் என்ன மாட்டேன்? மறுதலிக்க மாட்டேன், பாவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், உமக்கு பிரியமா நான் ஜீவிப்பேன், ஏமாவை போல உலகத்துக்கு நான் இடம் கொடுத்து பின்வாங்கி போக மாட்டேன். இப்படியெல்லாம் உங்களை நீங்கள் பொருத்தனை பண்ணி என்ன செய்யுங்க? நான் இதுவரைக்கும் என்னென்ன தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியோன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பின்மாற்றக்காரங்களும் ஏதேனும் ஒரு நியாயத்தை உங்களுக்குள்ள வச்சுட்டு சந்தோஷமாக பண்டிகை கொண்டாடாதுங்க. அவடத்துல மன்னிப்பு இருக்கு, அந்த மன்னிப்பை எனக்கு தருவார். ஆனால் நான் என்ன செய்வேன்? தேவ பயத்தோடே நடப்பேன், தீமையான சகலத்தையும் விட்டு ஜீவிப்பேன், என்னை நிச்சயம் மன்னிப்பாருங்கிற விசுவாசத்தோடு உமக்கு பயப்படும் படிக்கு. எப்படி? உமக்கு பயப்படும் படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அப்போ எனக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்குங்கிறதான ஒரு நம்பிக்கையில் ஜெபம் பண்ணணும். 7-8 வசனங்கள் வாசிங்க. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. நம்பணும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். என்ன நம்பிக்கை தெரியுமா? நான் தப்பு பண்ணிட்டேன், அவருக்கு முதுக காட்டிட்டேன், அவருடைய ரத்தத்தை நான் கீழே சிந்தி அசுத்தமாக நினச்சி மிதிச்சேன், அவரை மறுபடியும் என் பாவத்தினால சிறுவையில் அரைஞ்சேன், எல்லாம் உண்மைதான். ஆனால் ஆண்டவரே நான் உண்மையும் நம்புகிறேன். எப்படி நம்புகிறேன்? நீ கிருபை பொருந்திய தேவன், அந்த கிருபையை எனக்கு திரளாய் தந்து என்னை மீட்டரலும்
இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமத்தினின்றும் மீட்டுக் கொள்வார். அப்போ அக்கிரமம் தான் பண்ணீங்க, மீறுதல் தான் பண்ணினீங்க, கீழ்ப்படியாம இல்லைன்னா சகலமும் செய்துட்டீங்க. ஆனா இந்த நாள் இன்னைக்கு நீங்க பொருத்தனை பண்ணி தான் ஆகணும், உடன்படிக்கை பண்ணி தான் ஆகணும், உங்களை ஒப்பு கொடுத்து ஆகணும். உண்மையிலேயே இந்த சுவிசேஷம் கேட்க வந்துறீங்கன்னா நீங்க கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அந்த சுவிசேஷம் என்ன சொல்லுது? நீ பண்டிகை கொண்டாட நல்லா விருப்பப்படுறியா? பரிசுத்த அலங்காரத்தோட வாருங்க. எப்படி? ரட்சிக்கப்பட்டு ஆவியில விடுவிக்கப்பட்டு ஆத்மாவில் உள்ளார்ந்த மனுஷன் கலிகூறக்கூடிய அனுபவம். ஆத்மா எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன்னு தெரியும்? உள்ளார்ந்த மனுஷன் கலிகூர்ந்த ஒரு அனுபவம். உள்ளார்ந்த மனுஷன், அதாவது இன்னைக்கு புது துணி போட்டதுனால இல்லை, வீட்டுக்கு போனால் மட்டன் இருக்கும், சிக்கன் இருக்கும், எல்லாம் ஃப்ரையாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அதனால உள்ள சந்தோஷம் இல்லை. என்ன சந்தோஷம்? ஒன்றுமே இல்லை. ஆனால் உள்ளார்ந்த மனுஷன், ஏன்னா புதுவிக்கப்பட்டுட்டான், அவன் உள்ளார்ந்த மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள குதூகலம் கொண்டாடுறான். இத்தனை வருஷம் பாவ அடிமைத்தனத்தில் இருந்தேன், என்கிட்ட அது இல்லை, என்கிட்ட அது இல்லை, என் தேவன் என்னை ரட்சித்தார். அந்த ஆத்மீக விடுதலையோடு பரிசுத்த அலங்காரத்தோட நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க. அதான் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ பின்மாற்றமாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்? என்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் நீங்கள் என்னை சுத்திகரியா ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் அந்த தேவனத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து தேவ பயத்தோட விட வேண்டியதெல்லாம் விட்டு எல்லா பாவங்களை அறிக்கை பண்ணி நீங்கள் மறுபடியும் புதுவிக்கப்படும். புதுவிக்கப்பட்ட அனுபவத்தை அடைஞ்ச பிறகு என்ன செய்யுங்க? பண்டிகை கொண்டாடுங்க, இல்லைன்னா கொண்டாடாதுங்க. அடுத்து கடைசியாக, சரி நாங்கள் தேவனுடைய இரக்கத்தினால ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டுட்டோம், இனி என்ன செய்யணும்? கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நோத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். எப்படி அடிமைத்தனத்துக்குள்ள மறுபடியும் நீங்க அடிமைத்தனத்தை நுகர்ந்து உட்பட்டு கூடாது. இப்போ அதான் பைபிள் தெளிவா இருக்கு, நிற்கிறவன் விழாதபடிக்கு. நிறைய வசனம் இருக்கு, நிற்கிறவன் விழாதபடிக்கு. அடுத்து என்ன? விசுவாச பரீட்சையில நீங்க விழாதபடிக்கு, மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் இருக்கு. ஏன்? சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எப்பொழுதுமே, அதாவது சாகிற வரைக்கும் அவன் எப்படியாவது வீழ்த்தலாமா வீழ்த்தலாமா வீழ்த்தலாமான்னு பார்த்துட்டே இருப்பான். உங்களை புரிஞ்சுவிடுங்க, மோசைய எப்போ கொல்ல பார்த்தான் தெரியுமா? பிறந்த உடனேயே கொல்ல பார்த்தான். மோசே தீர்க்கதரிசியை பிறந்த உடனே கொல்ல பார்த்தான், கொல்ல முடியல. எது வரைக்கும் போராடினான் தெரியுமா? அடுத்த 40 வருஷம் ஆகும்போது கொலைச்சியை தூண்டி ஒருத்தனை கொன்று விரட்டிட்டு சரி இருக்கட்டு. ஆனால் அதுக்கப்புறம் முடியலை. கடைசி 120வது வருஷத்தில் கோபம் வருது. மக்கள் சொன்னால் மக்கள் கேட்கல. அந்த கோபத்தில் இவர் என்ன பண்ணிட்டாரு? பேசுறதுக்கு பதில் அடிச்சிட்டாரு. பாருங்க பாருங்க, சாத்தான் அவன் கண்ணும் கருத்துமா இருப்பான், அவன் கண்ணும் கருத்துமா இருப்பான். இவனை ஜெயிக்க முடியலை, இவன் ஆண்டவருக்குள்ள வளர்றான், இவன் அதிகமாக ஜெபிக்கான், இவன் அதிகமாக வேதம் வாசிக்கான், இவன் அதிகமாக தன்னை கண்டுபிடிச்சு ஆண்டவர் சமூகத்தில் ஆளாம், பரிசுத்தப்படுத்தி கொண்டே போகிறான், எப்பண்டா வீழ்த்தலாம் எப்பண்டா. அவன் நோக்கம் அப்படி தான் இருக்கு. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? அவனை காட்டிலும் அதிக ஜாக்கிரதை உள்ளவங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஜெபத்திலே விழித்திருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள், அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஏன் அன்பை தரித்து கொள்ளுங்கள்? அப்போ கசப்பு வாசி வராது, வராதிருக்கும், அவன் உள்ளவன் நுழைய மாட்டான். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நோத்துக்குட்படாமல், மறுபடியும் எச்சரிக்கையா இருங்க. கொண்டாடுதெல்லாம் சரிதான், மறுபடியும் அந்த பாவ அடிமைத்தனத்துக்குள்ள நீங்க என்ன செய்யக்கூடாது? விழுந்துடக்கூடாது. அதுக்கு முதல் காரியம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். உங்க சுய விருப்பத்தின்படி நீங்க நடக்கவே கூடாது, சுய விருப்பத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, உங்க சுய சித்தத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, சுய சிந்தை உங்க சுய காரியங்களுக்கு நீங்க நினைச்சக்கூடாது, செவி கொடுத்து அடிமையாயிடக்கூடாது. வாசிங்க. மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு, உங்களுக்கு சரி போலதான் படும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். எப்பவுமே எனக்கு இது சரி மாறிப்படுது, எனக்கு இது சரி மாறிப்படுது, நான் செய்கிறேன் இல்லை. எப்பொழுதுமே அதை என்ன செய்யணும்? வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். வேதத்தை படிங்க, வேதத்தை படிங்க, படிங்க படிங்க படிங்க, வழி நடத்தி கொண்டே இருப்பார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கடைசி பாகத்தை வாசிங்க. அங்கே நம்முடைய எண்ணங்களை சிறைப்படுத்தணும். ஏன்னா சாத்தான் வேதம் தெளிவாக சொல்லு, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு என்ன கிடையாது? யுத்தம் கிடையாது. அவன் எங்கே தான் வரும்? உங்கள் சிந்தனையெல்லாம் வந்து நிற்பான். ஒரு சோர்வை போடுவான், ஒரு அவிசுவாசத்தை போடுவான். அதாவது நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அங்கே சாத்தான் என்ன பண்ணுறான் பாருங்க. உண்மையும் சொல்லலை, பொய்யும் சொல்லலை. அவன் ஏவலை எப்படி குழப்புறான் தெரியுமா? எப்படி குழப்புறான் தெரியுமா? பாதி உண்மையை போட்டு பாதி பொய்யை போட்டு குழப்பிட்டான். அதாவது முழுமையான பொய் சொன்னால் நம்ம நம்பி சீ போன்றுவோம்.
ஆனால் அந்த பாதி உண்மை சொல்கிறோம் தெரியுமா, அவங்க பயங்கர ஆபத்தான ஆட்கள். சிலருக்கு நாவெல்லாம் பாதி உண்மை தான் சொல்லும். அந்த பாதி உண்மை சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பயங்கர ஆபத்தான ஆட்கள். ஏன்னா முழு பொய் சொன்னா நமக்கு தெரிஞ்சு போகும், போன்றோம். முழு பொய்யும் சொல்ல மாட்டாங்க, முழு உண்மையும் சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணிடுவான், பாதி பொய் சொல்லுவாங்க. சாத்தானுடைய மக்கள் சாத்தான் அப்படியே சொல்லுவான், பாதி பொய் சொன்னா பாதி உண்மையை சொல்லும். அப்போ குழப்பம் வந்துச்சு. அதாவது இது ஒரு புறம். அடுத்த இயேசு கிறிஸ்து உபவாசத்தில் இருக்கும்போது என்ன சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனா இந்த கல்லுகளில் நீர் என்ன செய்யும், அப்பவும் மாற்றும். அப்படின்னு அர்த்தம் என்ன, நீர் தேவனுடைய குமாரனா இருந்தா எனத்துக்கு பசியா இருக்கணும். குழப்புறான், அவன் வேலையை குழப்பவாதி. ஆண்டவரே எப்படி குழப்ப பார்க்குறான் பாருங்க. நீர் தேவனுடைய குமாரனா இருந்தால் எதுக்கு பசியா இருக்கணும். அப்போ நமக்கு என்ன தெரியுமா, சிந்தனை வந்துடும். எப்படி சிந்தனை வந்துடும், ஆமாம் சொல்லு சரிதானே, விழுந்துருவோம். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் சிந்தனையை குறித்து. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாத்தா உங்களை வீழ்த்துறதே ஒரு சோர்வு, ஒரு அவிசுவாச சிந்தை, ஒரு இருமன சிந்தை, ஒரு சந்தேக சிந்தையை போட்டுருவான். உங்களுக்கு அது சரி மாறிப்படும். விழுந்து செத்து நாசம், ஆவிக்குரிய ஜீவன் செத்து கிருபை இழந்தாங்க, ஒட்டு மொத்தம் முடிஞ்சு. நீ தேவனுடைய குமாரனே ஆனா இந்த கல்லுகளை அப்பமாக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன, நீர் தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன், அப்ப நீர் எதுக்கு பசியா இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு, ஆமா நான் ஏன் பசியா இருக்கணும், செத்தான் பசியா இருந்துட்டு போறேன் போ, நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன். அதான் வேணும் தெளிவா சொல்லு, போன்னு சொன்ன அப்பாலே போ சாத்தானே. பேச இடம் கொடுக்கூட, சிந்தனையை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். வாசிங்க, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். எப்படி உங்க எண்ணங்களை பவுல் அப்போஸ்தலன் ஏன் சொல்றேன்னா, அவரும் மனுஷன் தான். சாத்தான் எப்படியாவது வர பார்ப்பான், பெருமைக்குரிய எண்ணங்கள் ஏதாவது இருந்து வருவான். அப்போ நம்ம இடைவிடாது தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து சிந்தனையை குறித்து அதிக ஜாக்கிரதையாக இருந்து எண்ணங்களை ஒவ்வொன்றையும் அப்படியே கீழ்ப்படுத்தணும். அப்படி கீழ்ப்படுத்த நீங்க தவறுனீங்க, நீங்க வீழ்ச்சி, நீங்க விழுந்துட்டீங்க. அதாவது பெருமை அந்த எண்ணம் வந்துட்டாலே நீங்க விழுந்துட்டீங்க, முடிஞ்சு. நீ விழுந்துட்டா, உனக்கு கிருபை இழந்துட்டா, எல்லாம் முடிச்சு. அப்போ அதாவது ரட்சிக்கப்பட்டவங்களோட நிலைமை எப்படி இருக்கணும், மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ள போயிடக்கூடாது. அப்போ உங்க சுய புத்தி நீங்க சாரக்கூடாது. நான் செய்யற சரின்னு எண்ணமே உங்களுக்கு வந்துடக்கூடாது. அடுத்து என்ன, உங்க எண்ணத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது என்ன செய்யணும், ஏசாயா 66:2 கடைசி பாகம், வசனத்துக்கு நடுங்கக்கூடிய அனுபவம் இருக்கும். இப்போ அநேகரை பாருங்க, ரட்சிக்கப்படும்போது நல்ல அனுபவத்தில் இருந்தாங்க, அபிஷேகம் பெறும்போது நல்ல அனுபவம் இருந்தாங்க. ஏன் ஒருபடி மேலே ஆண்டவர்கள் ஊழியம் செய்ய கொடுத்தாங்க. ஏன் இந்த நிலைமையெல்லாம் விழுறாங்க தெரியுமா, வசனத்துக்கு நடுங்கக்கூடிய அனுபவம் கிடையாது. வசனத்துக்கு நடுங்கக்கூடிய அனுபவம் இல்லை, விழுறாங்க. வசனத்துக்கு மாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு தனக்குன்னு ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க. அது ஒன்றே இல்லை. இப்போ ஆண்டோட கேட்கறது, ஆவிக்குரிய வரங்கள் எனக்கு தேவை, ஆனால் அதை காட்டிலும் முக்கியம் ஆவியோட கனிகள் எனக்கு தேவை. ஏன்னா உலகத்தில் இப்போ மக்கள் யாரை நோக்கி ஓடுறாங்கன்னா, ஊழியக்காரனுக்கு ஆவிக்குரிய வரம் யாருக்கு இருக்கோ அவங்க பின்னாடி ஓடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, ஆவின் கனிகள் இல்லை. அப்போ அவங்க எப்படிப்பட்ட ஊழியக்காரங்கிறத பகுத்தறிவு மனுஷன்ட்ட இல்லை. ஓடுறதில்ல, எங்க நோய் குணமானா போதும், பேய் போனா போதும். ஆனால் ஆவின் கனி அவன்கிட்ட இருக்கா, இல்லை. முதல்ல தேவன் ஒரு மனுஷன் எது பார்ப்பார்னா, வரங்களை பார்க்க மாட்டார், முதல்ல கனியை பார்ப்பார். என்ன அனுபவம் இருக்கணும், வசனத்துக்கு நடுங்கக்கூடிய அனுபவம். ஒவ்வொரு நாளும் உங்களை பாருங்க, இந்த வசனத்தின்படி என் ஜீவன் இருக்கான்னு இல்லை, வசனத்தின்படி ஜீவன் இருக்கான்னு பாருங்க. எல்லாத்துக்குமே நியாயம் வைக்காதுங்க. அது எனக்கு மட்டும் ஒன்றே இல்லை, ஏன்னா நான் ஊழியக்காரன், ஏன்னா நடத்தக்கூடியவன், அந்த இடபாடே கிடையாது. வசனத்தின்படி இல்லை, நான் குடும்பத்துக்கு தலைவன், நான் குடும்பத்துக்கு தலைவி, உங்களுக்கு ஒன்று இல்லை. வசனத்தின்படி உங்கள் ஜீவன் இருக்கணும். அந்த வசனத்தின்படி இல்லாமல் இருந்தால் நடுங்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன, இன்னைக்கு என் ஜீவத்தில் ஒரு தப்பு வந்து போச்சு ஆண்டவரேன்னு சொல்லி அந்த படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அழுதுருக்கணும், அவர்கிட்ட மன்னிப்பை சொந்தமாக்கி இருக்கணும். அதில் இருந்து விடுதலை நீங்கள் சொந்தமாக்கி தான் ஆகணும். அப்படிப்பட்ட மனுஷன் மட்டும்தான் மறுபடி அடிமைத்தனத்துக்குள்ளே அவன் போகாமல் இருப்பான். தீத்துக்குறள் நிருபம் 2:15 வாசிங்க. அடுத்து என்ன செய்யணும், நீங்க உபதேசங்களுக்கு, கடிந்து கொள்ளக்கூடியதான உபதேசங்களுக்கு நீங்க செவி கொடுக்கணும். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். எப்படி, அதாவது நிறைய காரியங்கள் சொன்னேன், ரட்சிக்கப்பட்டவங்க இப்படிலாம் இருக்கணும். நீ அடுத்த காரியம் என்ன, வசனத்துக்கு நடுங்கணும். அந்த வசனத்தை உபதேசமாக சொல்லும்போது கடிந்து கொண்டு சொல்லப்படும். அந்த கடிந்து கொண்டு சொல்லப்படக்கூடிய அந்த உபதேசத்தை நீங்க என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அதுக்கு முறுமுறுத்து அது முடியாது, இது எப்படி, இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது அது உங்களுக்கு தான் அழிவாக இருக்கும்.
அந்த மனுஷன் மறுபடியும் பாவ அடிமைத்தனத்துக்குள்ள விழுந்துருவான். அதிக நிச்சயம். ஏன்னா வசனத்துக்கு நடுங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது அதுக்குள்ள அர்த்தம் உங்களுக்கு யதார்த்தமா புரிஞ்சிருக்க முடியாது. அதை உங்களுக்கு ஊழியக்காரன் மூலம் தேவன் நினைச்சாரு, கடிந்து கொண்டு உணர்த்துக்கிறாரு. அதை நீங்க ஏத்துக்கிடாம நீங்க இருக்கும்போது உங்களுடைய ஜீவியம் கீழே விழுந்துரும். 141வது சங்கீதம் 5வது வசனம் வாசிங்க. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். இப்படி 141வது சங்கீதம் 5வது வசனம். எப்படி தலையில வாங்கி கொட்டினா வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். அப்போ சுய புத்தியை சாரக்கூடாதுன்னு சொன்னேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்று வழியை உண்டு, முடிவு கஷ்டம். அடுத்தவங்க சிந்தையை நீங்கள் மேற்கொண்டவர்களாக ஜீவிக்கணும்னு சொன்னேன். அடுத்தது என்ன? வசனத்துக்கு நடுங்கணும். எல்லாத்துக்கும் மேலே இனி ஒரு காரியம் உண்டு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனம் கடைசி பாகம். அது என்ன சொல்கிறாங்க? நீங்கள் தேவனுக்கு அடிமையாக இருக்கணும்னு. யாரால இந்த உலகத்தில், அதாவது தானியேல் கிட்டத்தட்ட 5 ராஜாக்களுக்கு கீழே 3 ராஜ்யங்களுக்கு கீழே, பாபிலோனிய, மேதிய, பெர்ஷிய, அப்படி 3 வெவ்வேறு ராஜ்யங்களுக்கு கீழே 5 ராஜாக்களுக்கு கீழே வந்தவர் தான் யாரு? தானியேல் தீர்க்கதரிசி. அந்த தானியேல் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி இல்லை. யோசேப்பினுடைய வாழ்க்கை வீழ்ச்சி இல்லை. யோசேப்பு பாருங்க, பணக்கார அந்த ஒரு எல்லா வசதிகளும் உள்ள ஒரு வீட்டில் வாழ்றார், அரண்மனையில், போத்திபாரோடைய வீட்டில். அடுத்து எங்கே வாழ்றாரு? ராஜா கொஞ்சம் குறைஞ்ச போல அரண்மனையில் வாழ்றாரு. அப்படி இருந்த பிறகும் வாழ்க்கையில் பாவம் அணுகவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? யோசேப்பு தேவனுக்கு பயந்த மனுஷன், தானியேல் தேவனுக்கு பயந்த மனுஷன். தானியேல் நினைச்சாரு, வேலை நடந்துச்சோ நடக்கலையோ, வேலை நடந்துச்சோ நடக்கலையோ 3 வேளை ஜெபம் பண்ணணும். இப்போ எனக்கு இங்கே வரக்கூடியதுலேயே 3 வேளை ஜெபம் பண்ணி ஆட்கள் உண்டு. வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்திருந்தார். அப்போ அவரே என்ன சொன்னார்? நான் 3 வேளை என்ன கஷ்டப்பட்டேன்னு ஜெபம் பண்ணுவேன். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த உலகத்தில் ஜனங்கள் இருக்கிறாங்க வசனத்துக்கு நடுங்கி தேவனுக்கு தன்னை அடிமையாக்கி வாழக்கூடிய அனுபவம். அப்போ வசனத்துக்கு நடுங்குங்க, தேவனுக்கு உங்களை அடிமையாக்குங்க. அடுத்தது என்ன? உபதேசம், கடிந்துக்களுடைய உபதேசத்துக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. அடுத்த முக்கியமான காரியம், ஒவ்வொரு நாளில் உங்களுடைய ஜீவியத்தை குறித்து சரியான விழிப்புள்ள அனுபவத்தோட ஜெபம் பண்ணணும். என் ஜீவியம் இப்படி இருக்கு, எனக்கு இப்படிலாம் எண்ணங்கள் வருது, எனக்கு இப்படியெல்லாம் என் பேச்சு இருக்கு, இப்படியெல்லாம் எனக்கு செய்கைகள் இருக்கு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி, இதெல்லாம் தப்பு, அப்போ தப்பை நான் சரி பண்ணணும். அந்த மாதிரி உங்களை சரியாய் கண்டுபிடித்து விழிப்புள்ள ஒரு ஜெபம் நீங்கள் என்ன செய்யணும்? பண்ணணும். ரட்சிக்கப்படாதவங்க என்ன பண்ணணும்னு சொன்னேன், பின்மாற்றக்காரர்கள் என்ன பண்ணான்னு சொன்னேன். அடுத்து ரட்சிக்கப்பட்டவங்க நிலை நிற்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னேன். இப்போ வெறும் நிலை நின்னா மட்டும் போதாது. இப்போ சபைக்கு நற்சாட்சி உள்ளவங்க ரொம்ப குறைவு. நான் என்ன சொன்னேன்? சபைக்கு நற்சாட்சி உள்ளவங்க ரொம்ப குறைவு. சபைக்கு கெட்ட பேரை வாங்கி தரக்கூடியவங்க ஏகப்பட்டவங்க. காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்களும் அந்த நிலைமையில இருந்து கீழே போகிறாங்களே தவிர அந்த நிலைமையில நின்று ஒரு வளர்ச்சி அடையலை. சபை எதை பார்க்க, நான் எதை விரும்புகிறேன் தெரியுமா? இந்த வயசானவங்க, இத்தனை வருஷம் விசுவாசி, இப்படிலாம் சொல்கிறவங்க எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த மற்றவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி, இனி ஒரு 40 வயசானவங்களுக்கும் சரி, மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியதான ஒரு அனுபவத்தை நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் எத்தனை பேருக்கு இருக்கு? இல்லை. உங்கள் சரீரம் வளர்றது போல் உங்களுடைய சரீரத்தினுடைய நாட்கள், அதாவது ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு கூடுறது போல் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு வளர்ச்சி கண்டிப்பாகவே இருக்கணும். கொலோசியர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. அங்கே நம்ம ஒரு வளர்ச்சி உடையவர்களாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து எதுக்காக உங்களை பாவம் வர கழுவுறார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதும், அப்புறம் படுத்துங்கனியா? இல்லை, அதுக்கு பிறகு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நீங்கள் சாட்சிகளாக இருங்கன்னு சொல்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லப்பட்டு, நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் ரட்சிக்கப்படும் போது என் அனுபவம் இப்படி இருக்குது. இப்போ நான் என்ன அந்த ஆவிக்குரிய நிலைமை அடைஞ்சிட்டேன். அதில் முதல்ல நான் என்ன இருக்குது? இந்த வருஷத்துக்கு கணுக்கால் அளவு இருக்குது. அடுத்து என்ன? முழங்கால் அளவு. அடுத்து என்ன? இடுப்பு அளவு. அடுத்து என்ன? ஃபுல்லாக. அடுத்து என்ன? எதிர்நீச்சல் அனுபவம். இப்படி ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்த ஒரு அனுபவத்தை நான் இங்கே விசுவாசிகள் மத்தியில் காணலை. எப்போ பார்த்தாலும் என்ன? நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, அப்படி வாசிங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு போதும். அப்போ எதுக்காக உங்களை பாவமுற கழுவுறாருன்னா, ரட்சிக்கப்பட்டு அப்படி போதுங்கிற ஒரு மனநிலையில் வாழணுங்கிற இல்லை, நீங்கள் தேறின ஒரு அனுபவம், ஒரு வளர்ச்சி உங்களுக்குள்ளே இருக்கு. அவங்கள பார்த்தா சொன்ன அவர் மூத்த விசுவாசி, அவர் மூப்பன், அவங்க கண்காணி, அவர் சாட்சி ஜீவன் செய்கிறாரு. அந்த சாட்சி ஜீவத்தை அவங்க ஜீவியத்தில் மட்டும் இல்லை, அவங்களோட குடும்பத்தில் பார்க்குறேன். ஏன்? அந்த பிள்ளைங்க தகப்ப தாயை பற்றி சாட்சி சொல்லும், அந்த மனைவி புருஷனை பற்றி சாட்சி சொல்லும், அந்த புருஷன் மனைவியை பற்றி சாட்சி சொல்லும். எங்க சாட்சியும் ஜீவியம் இருக்கு? இல்லை.
எங்க சாட்சியின் ஜீவியம் இருக்கு? இல்லை. நீங்க விடுவிக்கப்பட்ட நீங்க, இரத்தத்தால கழுவப்பட்ட நீங்க, அவருக்குள் ஒரு தேறின ஒரு அனுபவம் இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் 48 வசனம். அந்த தேறின அனுபவம் என்னங்கிறத இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இந்த அனுபவத்தை நானும் நீங்களும் அடையணும். நானும் நீங்களும் அடையணும். இது என்ன அனுபவம் தெரியுமா? ஒரு 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 பூரணமான ஒரு வளர்ச்சி. அது என்ன? பூரண சர்க்குணர். தெளிவா சொல்லப்பட்டு எப்படி தெரியுமா? யார் உங்களை கழுவுறா? தேவன் கழுவுறார். எதை கழுவுறார் தெரியுமா? இந்த உலகம் அசுத்தம், பாவம், இச்சை இதுக்குள்ள மூழ்கி இருக்கு. இந்த உலகத்துல நான் ஒரு சிலரை தெரிஞ்செடுக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளாக மாத்துறேன், என்ன ஆவியை கொடுத்து அப்பா பிதான்னு சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள கொண்டு வரேன். இப்போ நீங்க யாரு தெரியுமா? உலகத்துக்கு ஏற்றவங்க இல்லை, உலகத்தின் பிள்ளைங்கள் இல்லை, அசுத்தத்தின் பிள்ளைங்கள் இல்லை, சாத்தானுடைய பிள்ளைங்கள் இல்லை, என்னுடைய பிள்ளைங்க. அப்போ என்னுடைய பிள்ளைங்க வாயில மட்டும் சொல்றது இல்லை, இல்லை ஜெபம் பண்ணும்போது மட்டும் அப்பா அப்பான்னு சொல்றது இல்லை. என்ன ஒரு நிலைமைக்கு வரணும்னா, நான் பிதா, நான் உங்களை தகப்பேன், எனக்கு என்ன அனுபவம் இருக்குது தெரியுமா? பூரண சர்க்குணராக இருக்கக்கூடிய அனுபவம். நீங்கள் எந்த அனுபவத்துக்கு வரணும் தெரியுமா? அந்த பூரண சர்க்குணராக இருக்கக்கூடிய அனுபவம். அது என்ன பூரண சர்க்குணராக இருக்க அனுபவம்? வேத ஆராய்ச்சியாளர்கள் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னா, துன்பப்படுத்துகிறவர்களுக்கு. எப்படி? துன்பப்படுத்துகிறவர்களை நம்ம முதல்ல நேசிக்கணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும், அவங்கள அன்பு செய்யணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஒன்று சொன்னா ஒன்று சொல்லாம இங்க கொதிப்பு அடங்காது. எப்படி எப்போ இறங்க தெரியுமா? டமால் டிமால் டம் அப்படி கொடுத்த மட்டும் என் ஆத்துமாவே திருப்தியட. ஆனா வேதம் சொல்லுது பூரண சர்க்குணராயிருங்கள். பிதா எப்படி இருக்காரு? நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் முதுக காட்டுறோம், ஒவ்வொரு நாளும் அவரை சிலுவையில் அறையிறோம், ஒவ்வொரு நாளும் ஒரு மூதில் காரி துப்புறோம், ஒவ்வொரு நாளும் அவரை அவமானப்படுத்துறோம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய கெட்ட எடுத்துக்காட்டு இல்லாத துன்மார்க்கமான சாட்சியற்ற ஜீவத்தினால எத்தனையோ ஜனங்கள் தேவன் நாமத்தை தூசிக்கிறாங்க. இவன் எல்லாம் பெந்தகோஸ்துக்காரனா, இவன் எல்லாம் பெந்தகோஸ்துக்காரனா, இவன் எல்லாம் கிறிஸ்தவனா, இவன் எல்லாம் கிறிஸ்தவளா அப்படியே சொல்றாங்க, தூஷிக்கப்படுறோம். அவர் உடனே கையில் சாட்டை எடுத்து அடிக்க வச்சுறாரு, உடனே கம்பத்தை அடிக்க வச்சுறாரு. இல்லை, பூரண சர்க்குணர். அப்போ நம்ம என்ன? பிதா நம்ம பிள்ளைகளாக்கிட்டாரு. அப்போ ரத்தத்தினால கழுவினார், சுத்திகரித்தார், பரிசுத்தப்படுத்தினார், எல்லாம் பண்ணிட்டாரு. இப்போ உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, ரட்சிக்கப்பட்டவங்கள சொல்றேன். அப்படியே நிற்கிறது இல்லை, ஸ்டாக்னேஷன், ஒரு ஸ்டாக்னேட் ஆனாதான் ஒரு அனுபவத்தில் இருக்கிறது இல்லை, அப்படியே தேங்கி கிடக்கிற நிலைமை இல்லை. என்ன? ஒரு growth இருக்கணும், ஒரு வளர்ச்சி இருக்கணும். அது என்ன வளர்ச்சி? பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருக்கணுமா? பூரண சர்க்குணராக. அது ரொம்ப கஷ்டம், அதுவும் இந்த உலகத்தில். ஏன்னா சாட்சியின் ஜீவியம் இல்லை. அப்போ கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடணுமா? ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடியவங்களுக்குள்ள என்ன அனுபவம் இருக்குதுன்னு ஒரு வளர்ச்சி இருக்கணும். அந்த வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பூரண சர்க்குணராக இருக்கக்கூடியதான ஒரு அனுபவம். மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் 45 வசனம் சொல்லுது, பிதாவுக்கு எப்படிப்பட்ட பூரண சர்க்குணம் இருந்துச்சு. வாசிங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்போ பிதா என்ன சொல்ற? தன்னுடைய அந்த நான் பூரண சர்க்குணராக இருக்கிறேங்கிறத வெளிப்படுத்துற. எப்படி பண்ணிட்டாரு அவர்? அதாவது இந்த உலகத்தில் தேவ நம்பிக்கை இல்லாத ஜனங்கள் ஏராளம், ஏசு கிறிஸ்துடைய பேரை முழுக்க முழுக்க கெட்ட வார்த்தையில் திட்டக்கூடிய ஜனங்கள் ஏராளம். திரும்பவும் சொல்ல, நான் நொந்துட்டேன். சில தெருக்குள்ள பிரசங்கம் பண்ணக்கூடியவங்கள்ட்ட வெவ்வேறு மதத்தினர் பேர் ரொம்ப அசிங்கமாக இயேசு திட்டுறாங்க, வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட இயேசுவே இல்லைன்னு தாறுமாறாக பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு மேலெல்லாம் அந்த பிதா என்ன திரும்ப பண்ணுறாரு? மழை இன்னும் பொழிறாரு. மழை இல்லைன்னா பயிர் இருக்காது, பயிர் இல்லைன்னா என் பிள்ளைங்க சாப்பிடாது, சூரியன் இல்லைன்னா வெளிச்சம் இருக்காது, இருளில் இருந்து என்ன அந்த பயிர்கள் வராது. மரங்கள் வளரணும்னா மழை மட்டும் போதாது, சூரிய வெளிச்சமும் வேணும். அதனால தான் அவர் சொல்கிறார். இது ஏன் இந்த 2 உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, முக்கியமானது மனுஷனுக்கு ஆகாரம், அவன் உயிரோடு இருக்கிறான். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்குன்னா ஆகாரம் ரொம்ப முக்கியம். அந்த ஆகாரத்துக்கு மழை முக்கியம், அந்த ஆகாரத்துக்கு சூரியன் முக்கியம். அப்போ சொல்கிறாரு, நீங்கள் அநீதி உள்ளவங்களா இருக்காங்க, தேவன் இல்லைன்னு வாதாடுறீங்க, தேவனை கண் இல்லைன்னு சொல்லி திட்டுறீங்க, இப்படியெல்லாம் பேசினாலும் கூட அந்த தீயோர் மேலும் சரி அந்த அநீதி உள்ளவங்க மேலே நான் என்னென்ன பண்ணுறேன்? தவறாமல் மழை பெய்கிறேன், சூரியனை உதிக்க செய்கிறேன், நான் பூர்ண சர்க்குணராக இருக்கிறேன். நீங்களும் எப்படி இருக்கணும்? அதே போல் இருக்கணும். சரி, இது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அவர் பூர்ண சர்க்குணராக இருந்தாரானா? ஆமாம்.
எங்க லூக்கா 23 அதிகாரம் 34 வசனத்துல சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும். எப்படி சொல்ல முடியும்? இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல். என்னால் அதெல்லாம் ஜீரணிக்கவே முடியாது. என்ன சொல்லிட்டாரு? பிதாவே இவர்களை மன்னியும். யார் இவர்கள்? காரி முகத்துல துப்புனாங்க, வஸ்திரத்தை எல்லாம் கலத்தி உறிஞ்சி எடுத்தவங்க, உடம்புல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலையும் தள்ளுனாங்க, இடிச்சாங்க, மிதிச்சாங்க, அரைஞ்சாங்க, சாட்டை வரல அடிச்சாங்க, பெரம்பால அடிச்சாங்க, கீறி பிளக்க செய்தாங்க. அவங்கள பார்த்து சொல்றார், அதாவது துன்பம் இனி இதுக்கு மேல பண்ணதுக்கு இல்லை. அதாவது இந்த சரீரத்துல இனி துன்பப்படுத்துறதுக்கு வேற வழியே இல்லை, வேற இல்லை. அந்த அளவுக்கு இந்த சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்பையும், கண்ணை குத்தியாச்சு, காதை அடிச்சாச்சு, தாடி ரோமத்தை எடுத்தாச்சு, பல்லில் அடிச்சாச்சு, முகத்தில் அடிச்சாச்சு, கை காலை அரைஞ்சாச்சு, ஒவ்வொரு உறுப்பையும் சித்திரவதைப்படுத்தியாச்சு. அதுக்கு மேல அந்த உறுப்பு, அந்த உடலை சித்திரவதைப்படுத்த இல்லை. அப்படி இருக்கும்போது சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னி. இந்த லெவலுக்கு நீங்க வந்தா மட்டும்தான் நீங்க யாரு? தேவனுடைய புத்திரர். உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக. நானும் சேர்த்தேன். இந்த லெவலுக்கு வந்தா மட்டும்தான் உலகமே சபையை திரும்பி பார்க்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் சாட்சி உள்ள, அவ சாட்சி உள்ளவ. ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டேன், இவ்வளவு துன்பப்படுத்திட்டேன், ஆனா சாட்சியான ஒரு ஜீவியம் ஒன்று. அப்ப நமக்கும் தேவன் பூர்ண சற்குணராக இருக்க என்னங்கிறத காண்பித்து தரார். அதே அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் 39 44 வரைக்கும் வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அதாவது நம்ம குணமே என்ன? விசுவாசியெல்லாம் எல்லாம் கிடக்கட்டு, விசுவாசியெல்லாம் பிறகு தீமையை எதிர்த்து 2 வாக்கு வாய்க்கு வந்து இப்படி கொடுத்து 2 கை நீண்ட பிறகு அது நான் அது கொடுத்தா மட்டும்தான் அந்த நேரம் அப்படிதான் பண்ணினாதான் அந்த பிரச்சனை ஓயும். நான் அடிச்சேன், நான் பேசினேன், அப்புறம் மன்னிச்சிடுங்க. இல்லை, தீமையை என்ன செய்யணுமா? எதிர்க்கணுமாயா? அப்படித்தானையா? இல்லை, தீமையை எதிர்க்கக்கூடாது. அநியாயத்தை சகிக்கணும், நஷ்டத்தை பொறுத்து கொள்ளணும். வேதம் சொல்லுது, இதெல்லாம் வேதத்தில் உள்ள வசனங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பலி வாங்கு அப்படின்னு இல்லை, அடி வாங்குன்னு இல்லை. ஏன்னா பொதுவோட்டே உலகத்தில் வலது கை பழக்க வழங்க அதிகம். வலது கையை வச்சு வலது கணத்தை அடைக்க முடியுமா? முடியாது. இப்படி அடிக்கும்போது கணக்காக தான் இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்துவானேயானால், ஏன்னா பலியை தாங்கிடலாம், ஆனால் அவமானப்படுத்த தாங்க முடியாது. அதான் சொல்றாரு, உன்னைய ஒருத்தன் அவமானப்படுத்துவானே, ஆனால் அந்த இடத்துல நீ டென்ஷன் ஆயிடாத, அந்த இடத்துல நீ எரிமலை ஆயிடாத, அந்த இடத்துல நீ மிருகமாக மாறிடாத, அந்த இடத்துல உன் சாட்சியின் ஜீவித்தை தொலைச்சி கட்டுறாத, அந்த இடத்துல உன் இடது கண்ணத்தை காட்டு. அப்படின்னு அர்த்தம் என்ன? தாழ்ந்து போ, தாழ்ந்து போ. அதான் சாட்சியின் ஜீவியம், நற்சாட்சியின் ஜீவியம். உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வஸ்திரத்தை, அதாவது யூதர்கள் முறைப்படி 4 வஸ்திரம் போட்டிருப்பாங்க போல இருக்கு. அதுல முதல் பேரான மகன் மட்டும் 5 என போட்டிருக்கும், 5 வஸ்திரம் இருக்கு. மற்றபடி உள்ளவங்களுக்கு 4 வஸ்திரம் இருக்கு. அப்போ மேல உள்ளதை கேட்டா உள்ள உள்ளதையும் கொடுங்கிறார். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உங்களுக்கு புரியுதா? நைட் ஆயிடுச்சு, உங்களுக்கு பஸ் இருக்கும், இன்னொரு ஆளுக்கு பஸ் இருக்காது. நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னொரு பஸ் ஸ்டாப்புக்கு போய் 2 பேரும் சேர்ந்து ஒரு பஸ்ஸில் போகலான்னா, நீ எந்தாலையும் போ, எனக்கு பஸ் வருது, நான் போவேன். உண்மைதானையா? எப்படி இருதயம் கேட்டா? பரந்த இருதயம். வேதம் சொல்லுது, நீங்க அவருடைய பிதாக்கள், அவருடைய பிள்ளைகள், பிதாவுடைய பிள்ளைகள், பரிசுத்தவானுடைய பிள்ளைகள், உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணுமா? பூரண சற்குணராக இருக்கணும். ஒரு காரியத்துக்கு ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு உதவி கேட்குது, அதான் அதுக்கு அர்த்தம். ஒரு காரியத்துக்கு ஒரு ஆள் ஒரு உதவி கேட்குது, நீங்கள் ஒரு காரியத்தில் பிஸியாக இருக்கிறீங்க, அதை அப்படியே வச்சுட்டு இந்த ஆளுக்கு நீங்கள் போகணும். அதான் அதுக்கு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் எனக்கு முக்கியம் இல்லை, நான் பிறருக்கு பிரயோஜனப்படணும். அது நிமித்தம் இந்த அதிகாரத்தை கடைசி வரும்போது இதனால தேவனுடைய நாமம் மையப்படும் இருக்கு. சரி வாசிங்க. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கவனாதே. சரி கொடுங்க. உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து வாசிங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். எதுக்கு உங்களை கழுவுறாரு ரத்தத்தினால? எதுக்கு அவர் ஆவினால் சுத்திகரிக்கிறாரு? எதுக்கு உங்களை அவருடைய பிள்ளைகளாக புத்திர சுவிகார ஆவியுடைய அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வராரு? உலகத்துக்கு தெரியணும் நீங்க உலகத்தின் பிள்ளைகள் இல்லை. உலகத்துக்கு தெரியணும் நீங்க சாத்தானுடைய பிள்ளைகள் அல்ல. உலகத்துக்கு தெரியணும் இந்த உலகத்தில் ஒரே ஒரு தேவன் தான் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் நீங்க. அதை உலகம் காணணும். அது எப்படி தான் காணணும்? வெள்ளை துணினாலே இல்லை, நல்ல பைபிள் வசனம் தெரிஞ்சனால இல்லை, அனுபவம். எத்தனையோ மதங்கள் இருக்கு. எந்த மதத்திலே நீங்க இனி ஒரு மனுஷனை காயப்படுத்த அவங்க பொறுத்துக்கிட மாட்டாங்க. ஆனால் தேவன் சொல்றாரு, சகி, நஷ்டமா பொறுத்துக்க, அநியாயமா சகிச்சிக்க, நஷ்டமா பொறுத்துக்க, துன்பமா துன்பப்படுத்துறாங்களா ஜெபம் பண்ணு, பகைக்கிறாங்களா அவங்க நீ ஆசீர்வதி, உங்களை தீமை செய்கிறாங்களா நீ நன்மை செய், உங்களை சபிக்கிறாங்களா ஆசீர்வதி. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். ஆனா இதுக்கு உங்களை நீங்க அப்படியே ஒப்பு கொடுத்து சிலுவையை டெய்லி தியானிச்சு பாருங்க. எதுக்காக என் தேவன் வந்தார்? எதுக்காக என் தேவன் வந்தார்? எதுக்காக என் தேவன் வந்தார்? அதான் முக்கியம். எதுக்காக என் தேவன் வந்தார்? எதுக்காக என் தேவன் வந்தார்? அதை தியானிக்க தியானிக்க தெரியும். நான் வாழ்ந்திருக்க ஒரு வாழ்க்கை சுயநலமான ஒரு வாழ்க்கை. நான் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை எல்லாவற்றையும் எனக்கு சரின்னு சொல்லி நியாயப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனால் இது வேதத்தின் படியான ஒரு வாழ்க்கை இல்லை. நான் மாறணும். அப்போ அந்த வீட்டில் பிரச்சனை வராது, சுற்றி பிரச்சனை வராது, எது ஆனாலும் சகிச்சு போயிடுவோம். அப்படியே வாழ்க்கை போகும். இப்படி செய்வதனால், அந்த வார்த்தையை பாருங்க, அவர் கல்வி சுத்திகரிக்க எதுக்கு தெரியுமா? நீங்க இப்படி தான் செய்யணும். எப்படி செய்யணும்? சகிக்கணும். எப்படி செய்யணும்? பொறுத்துக்கிடணும். எப்படி செய்யணும்? அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். என்ன செய்யணும்? அவங்க நீங்க ஆசீர்வதிக்கணும். என்ன நீங்க செய்யணும்? அவங்க நன்மை செய்யணும். இப்படி செய்வதனால் யார் இவர்களுக்கு? யாருக்கு? உங்களுக்கு விரோதியா இருக்கிறவங்களுக்கு, உங்களை அவமானப்படுத்துறவங்களுக்கு, உங்களை குறை சொல்றவங்களுக்கு, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி உங்க பேரை கெடுக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு விரோதமா சதி செய்யறவங்களுக்கு, உங்களை எப்படியாவது வீழ்த்தணுங்கிறத ஒரே எண்ணத்துல செயல்படக்கூடியவங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள். முதல் காரியம் என்ன சொன்னேன்? தேவன் எதற்காக இந்த உலகத்தில் வந்தாருங்கிற சொன்னேன். அந்த நோக்கம் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்குள்ள நிறைவேறல, அதனால அவங்க மனம் திரும்பி தான் ஆகணும்னு சொன்னேன். அடுத்த காரியம், ரட்சிக்கப்பட்டும் பின்மாறி போனவங்க என்ன செய்யணும்? தேவனுடைய நோக்கத்தை இழந்துட்டாங்க, மறுபடியும் அவங்க பாவமன்னிப்படைந்து புதுப்பிக்கப்படணும்னு. அடுத்த காரியம் என்ன சொன்னேன்? ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடியவங்க அந்த நிலையிலேருந்து விழுந்துடக்கூடாதுன்னு சொன்னேன். அடிமைத்தனத்துக்குள்ள மறுபடியும் ஆயிடக்கூடாதுன்னு. அடுத்து என்ன காரியம் சொன்னேன்? அந்த நிலைமையிலேருந்து நீங்கள் விழாமல் பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, இனி இந்த சபையில் ஒரு ஜீவி இருக்கணும், அது நற்சாட்சியின் ஜீவி. இனிமேல் இந்த சபையில் ஒரு ஜீவி இருக்கணும், அது நற்சாட்சியின் ஜீவி. இனிமேல் இந்த சபையில் ஒரு ஜீவி இருக்கணும், அது பிறர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய ஜீவி. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். கடைசி ஆட்டு ரெண்டு காரியம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படாதவங்களும் புது மனுஷனாக மாறியாகணும், பின்மாற்றவங்களும் புது மனுஷனாக மாறியாகணும். அது போக ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி நீங்களும் என்ன செய்யணும்? புது மனுஷனாக மாறி தான் ஆகணும். வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாட விரும்புறீங்களா? சந்தோஷமாக. நான் உங்க தடை பண்ணவே மாட்டேயா. உங்கள் குடும்பத்தான் சாட்சிகள், உங்கள் பிள்ளைங்க சாட்சிகள், உங்கள் மனைவி சாட்சிகள், உங்கள் புருஷன் சாட்சிகள். அப்படி நீங்கள் புது சிருஷ்டி ஆகி இந்த பண்டிகைக்கு வந்து பாருங்க, தேவனுடைய பிரசனம் நிறைஞ்சிருக்கும். நீங்கள் எப்படி ஒரு புது துணியை போட்டு என்னை போர், என் ட்ரெஸ்ஸை பார். இங்கே வரும்போது என்ன செய்யுங்க? பாருங்க, ஏழைகள் இருக்காங்களா, கொஞ்சம் ரூபாயை கொண்டு வாருங்க, கொடுத்து இங்கே வா, சீக்கிரட்டாக கொடுங்க, நாளைக்கு தெரியக்கூடாது. அது கண்ணீர் வெடிக்கும் தெரியுமா? அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. புது சிருஷ்டி, அந்த குணம் மாறட்டும். எனக்கு 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 போ. ஒரு நாள் அந்த காரை கொஞ்சம் நிறுத்துங்க, ஒரு நாள் அந்த காரை நிறுத்துங்க. புது சிருஷ்டி. அது வரைக்கும் எனக்கு என் குடும்பம் சுயநலம், அது அப்படியே ஸ்டாப் ஆகி அடுத்தவங்க 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 அடுத்தவங்க. அப்போ அதெல்லாம் என் காதில் வரும். அவங்கள பற்றி அவங்க இப்படியாங்க, அவங்க இப்படியாங்க, அவங்க இப்படியாங்க, சாட்சி சாட்சி. அதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன? அடுத்த ஒரு வசனம், எபேசியர்கள் நிருபம் 4:22 வாசிங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு, அதாவது புது மனுஷனாக நீங்க மாறணும்.
பழையவைகள் ஒளிந்து போகணும். அந்த பழையவைகளில் எதெல்லாம் ஒளியணும் முக்கியமாட்டு உங்களை மோசம் போக்கக்கூடியது. நீங்கள் தேவனுடைய பிரசனத்தில் இருக்க முடியாத வண்ணம், தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு பிரிவினையை உண்டாக்குற வண்ணம், இரண்டாம் மரணமாகி நரகத்துக்கு ஏற்ற விதத்தில் உங்களை மாற்ற வண்ணத்தில் இருக்கக்கூடியதான அந்த மோசம் போக்கக்கூடிய இச்சை, அந்த பழைய மனுஷன், அந்த எல்லாம் உங்களை விட்டு மாறும். ஓஹோன்னு கொண்டாடுவேன். ஆனால் நான் எப்படி கொண்டாடுவேன் தெரியுமா? மனம் திரும்பி பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தோட கொண்டாடுன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. பின்மாற்றக்காரங்க எப்படி? எனக்கும் மன்னிப்பு உண்டு, என் அக்கிரமங்களை நீக்கி என்னை சுத்திகரிப்பார். அந்த விசுவாசத்தோட நான் என்ன இனி இது மன்னிக்கப்பட்டு மறுபடியும் இதுக்கு இடம் கொடுக்காம ஒரு புதிய மனுஷனாக மாறி நான் கிறிஸ்துபுர பண்டிகை கொண்டாடுவேன்னு சொல்லுங்க. அடுத்து ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? அதில் திருப்தி அடைங்க. அவர் ரட்சிக்கப்படலை, அவன் பின்மாற்றம், நான் இப்படி இல்லை. உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, பூரண சர்க்குணராக இருக்கணும். அது என்ன பூரண சர்க்குணர்? துன்பத்தை சகிக்க தெரியணும், துன்பப்படுத்துகிறவங்களுக்காண்டி ஜெபிக்க தெரியணும், துன்பப்படுத்துகிறவங்களுக்கு நீங்கள் நன்மை பண்ண தெரியணும், துன்பப்படுத்துகிறவங்களுக்காண்டி நீங்கள் என்ன செய்யணும்? அவங்கள ஆசீர்வதிக்கணும், துன்பப்படுத்துகிறவங்க நீங்கள் என்ன செய்யணும்? அன்பு செய்யணும். இதுதான் அந்த அனுபவம். இந்த லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, இந்த லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா, தேவன் உங்களை எதற்காக அழைத்தாரோ, தெரிந்து கொண்டாரோ, கழுவுனாரோ, சுத்திகரித்தாரோ, பரிசுத்தப்படுத்தினாரோ, அந்த லெவலுக்கு வந்துட்டீங்க. அப்போ சொல்லுவார், இவரே நேசகுமாரன் சொன்ன போல, இவரே அல்லது இவனே என்னுடைய மகன், இவளே என்னுடைய மகள் என்று உங்களை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பார். அதை விட பாக்கியம் வேறு என்ன இருக்கு? இல்லை, கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. அடுத்து என்ன? அனுபவம் பரிசுத்தமாக இருக்கும். செய்யலாமா? மூணு காரியம்தான். 3 பேரும் 3 விதமான ஜனங்கள், ரட்சிக்கப்படாதவங்க, பின்மாற்றக்காரங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, 3 பேரும் பொருத்தனை பண்ணணும். நான் இந்த அனுபவத்தை நான் அடைவேன், அனுபவத்தோடு நான் என்ன செய்வேன்? கிறிஸ்துபுர பண்டிகை கொண்டாடுவேன். அப்படி ஒரு பொருத்தனை பண்ணி அந்த அனுபவத்துக்கான ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பிரியப்படுத்துவார். 25ஆம் தேதி ரொம்ப மகிமையாக இருக்கும். இல்லை பாட்டு முழங்கும், சீரியல் கிடந்து குக்கு அங்கே டான்ஸ் ஆகிட்டு இருக்கும் லைட்டு, நீங்கள் பேந்த பிள்ளை மாதிரி இருள் உள்ளவங்களாட்டு அப்படியே துக்கமாக இருப்பீங்க. நான் இதை விரும்பின உள்ள ஒரு சந்தோஷம், நான் விடுவிக்கப்பட்டேன், தேவனுடைய ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டேன், நான் அவருடைய பிள்ளை, அந்த ஒரு உள்ளாந்த ஒரு சந்தோஷத்தோடு இதெல்லாம் பார்த்து மகிழணும். அப்படி ஒரு வைராக்கியம் வைங்க, அதை பார்த்து உங்களை விடுவிப்பார். அடுத்து ரட்சிக்கப்பட்டவங்க சொல்கிறவங்க என்ன? பூர்ண சர்க்குணர்னு சொல்லக்கூடிய அந்த அனுபவத்தை அடைங்க. உங்களை பார்த்து மற்றவங்க சாட்சி சொல்லுவாங்க, சபை வளரும். ஆனால் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க, ஒருமனப்படுங்க, தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, பொருத்தனை பண்ணுங்க, பாவத்திலிருந்து விடுதலை பெறுங்க, பரிசுத்தமாக ஜீவிங்க. உங்களுக்காக மட்டும் இல்லை, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரலாம் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிகள், உலக ஜனங்கள் மற்றும் கடன் பாரத்தோடு இருக்கிற ஜனங்கள், நோய் வியாதியோடு இருக்கிற ஜனங்கள், பிசாசின் கட்டுகள் இருக்கிற ஜனங்கள், இவங்கெல்லாம் விடுதலை பெறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசிரியப்பராக. ஆமென். ஜெபம் பண்ணுங்க. மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லையில்லாத உடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமதாய், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆசீர்வாதமான இந்த ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவரை நீர் கூட இருந்து, நீரே தலைவராக இருந்து எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்தினமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நடப்பித்த இரக்கமான கிரியைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு பரமபிதாவே இந்த கிறிஸ்துபுர பண்டிகை கொண்டாட இரக்கம் செய்ய முடிக்கின்றோம். பின்மாற்றக்காரில் ஒவ்வொருவரும் அந்த பின்மாற்றத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பிறப்பு பண்டிகை கொண்டாட கிருபை செய்ய முடிக்கின்றோம். ரட்சிக்கப்பட்டதான அந்த அனுபவத்தை உடையவர்கள் வளர்ச்சி உடையவர்களாய் காணப்பட்டு பூர்ண சர்க்குணர்களாய், பிதாவினுடைய அனுபவத்திற்கு ஒத்த ஒரு அனுபவத்தை உடையவர்களாய், நற்சாட்சி உடையவர்களாய் காணப்பட நீர் கிருபை செய்ய முடிக்கின்றோம். சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து ரட்சிக்கப்பட பின்மாற்றக்கால் உயிர்ப்பிக்கப்பட பரிசுத்தக்குறையோடு காணப்பட பரிசுத்த மாவிதலை பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய முடிக்கின்றோம். நோய்களை குணமாக்கும் பரமதாய், பிசாசுகளை துரத்தும் பரமதாய், வியாதிகளை சுஸ்தமாக்கியலும் பரமதாய். நல்ல பிதாவை, கடன் பாரங்கள் கஷ்டங்களோடு காணப்பட ஜனங்களுக்கு இருந்த விடுதலை கட்டளையிட முடிக்கின்றோம். மற்ற பல்வேறு விதமான விதத்தில் நெருக்கப்பட்டு சமாதானமற்ற சந்தோஷமற்று காணப்படும் ஜனங்களுக்கு சமாதான சந்தோஷத்தை கொடுத்தலும். நல்ல பிதாவை, ஊழியக்காரலாய் அடியால் இந்த நினைவு கொடுத்து ஒவ்வொருவரும் சரீர சுகம்பல் ஆரோக்கியத்தோடு காணப்பட இறக்கம் செய்தல். சுகம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகம் கொடுக்க முடிக்கின்றோம். தூரமாக இருக்கிறவர்களையும் நீர் பாதுகாக்க முடிக்கின்றோம். சபை விசுவாசிகளை நீர் பாதுகாத்து ஆசிரியக்க முடிக்கின்றோம். அவருடைய குடும்பங்களையும் குடும்பத்தாரையும் குடும்ப வாழ்க்கையும் வேலைகளையும் எல்லாவற்றையும் நீர் ஆசிரியக்க முடிக்கின்றோம். பிள்ளைகளை ஆசிரியக்க முடிக்கின்றோம்.
உலகத்தை கண்ணோக்கி பார்க்க முடிக்கின்றோம். சபைக்கு வரக்கூடிய ஜனங்களை கண்ணோக்கி பார்க்க முடிக்கின்றோம். அவருடைய குடும்பங்களை இந்த ஆசீர்வதிக்க முடிக்கின்றோம். நல்ல பிதாவே, இனி வரக்கூடியதான நாட்கள், நேரங்கள், நிமிஷங்கள் எல்லாவற்றிலும் சகல தீமைக்கும் தீய சக்திகளின் கிரியைக்கும் நோய் வியாதிகளை உண்டாக்குகிற அணுக்களுக்கும் விலைக்கு ஒவ்வொருவரையும் உமக்குள்ளும் இரத்தத்துக்குள்ளேயும் வைத்து 5 அடைக்கலத்தையும் வைத்து பாதுகாக்க முடிக்கின்றோம். தங்கள் வீடுகளில் குறிப்பிட்ட சமயத்திலே போய் சேர கிருபை செய்ய முடிக்கின்றோம். நடந்து போவர்களையும் பாதுகாத்தலும் யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மனரோடும் சபையினத்தோடும் கூட இருப்பதாக. ஆமென்.